நம்ம லாஸ்ட் எக்கனாமியில் ஜிடிபி அப்டேட் பார்த்தோம்ல, நீங்கள் கூட நேற்று படிச்சிங்க. ஜிடிபி கேல்குலேஷனில் என்ன சேஞ்சஸ்ஸு, அப்புறம் வந்து பையர்ஸ் ப்ரைஸ்னால் என்ன, ப்ரொடியூசர்ஸ் ப்ரைஸ்னால் என்ன, கரெக்டாக ஜிவிஏனா என்ன, கரெக்டாக நம்ம கேல்குலேஷன் மெத்தடில் இந்த பேஸ் இயர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் என்ன எஃபெக்ட் ஏற்படுத்துது, பேக் சீரியஸ் டேட்டா அதெல்லாம் படித்தோம்ல. ஆமாம். அப்புறம் MCA 21 அதெல்லாம் ரிவிஷன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ அடுத்து வந்து நம்மளோட எக்கனாமிக் யூபிஎஸ்சியில் கொஷின்ஸ் வரணுன்னா ஏதாவது ஒரு கொஷின் சொல்லுங்கள், நான் அடிக்க போகிறேன் அப்படின்னா ஜிடிபி க்ரோத்லேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக வந்துடும். அந்த பிடிஎஃப் நீங்கள் தரவை பார்த்துட்டிங்கனாலே ஒரு கொஷின் அட்டன் பண்ணிடலாம். என்ன சொல்கிறேன்னு புரியுதில்ல? ஆனால் அதில் ஒரு சின்ன நம்ம ஒரு சில்லி மிஸ்டேக் பண்ணுறோம். லாஸ்ட் டைம் வந்து நான் இப்போ நீங்கள் படிக்கிற பிடிஎஃப் இருக்குல்ல, அந்த மாதிரி பிடிஎஃப்பில் நான் ஒரு ஃபஸ்ட் பேஜில் செகண்ட் பேஜில் ஒரே ஒரு லைன் பார்த்தேன். ஆனால் அது அண்டர்லைன் பண்ண லைன் தான். அது அப்படியே பார்த்துட்டு போயிட்டேன். ஆனால் அந்த லைன் வந்து எக்ஸாம்பிள் கொஸ்டினாக வந்துச்சு. என்ன சொல்ல வரேன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற பிடிஎஃப்பில் அந்த எப்படி சொல்கிறேன்னா, டாபிக் முக்கியம். அந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வரும். எக்ஸாம்பிள் ஜிடிபினா கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு கொஸ்டின் வரும். அது கான்செப்ஷுவலாக வரலாம், கரண்ட் அஃபேர்ஸாக வரலாம். அந்த கரண்ட் அஃபேர்ஸ் தான் பிடிஎஃப் அவங்ககிட்ட இருக்குது. அதில் அண்டர்லைன் பண்ண வேர்ட்ஸ்லாம் கண்டிப்பாக படிச்சிருக்கேன். அது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸில் வந்த லைன்ஸ். என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொரு லைனுக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. இல்லைனா ஃப்ரெஷர்ஸாக இருக்கும் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் செகண்ட் அட்டெம்ப்ட் பண்ணுறவங்க என்ன இருக்குன்னா, அந்த லைனோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாது. அங்கே போய்ட்டு இந்த லைன் படிச்சுமோ தெரியாது. ஒரு லைனை நீங்கள் அண்டர்லைன் பண்ணி பார்த்துட்டிங்க, பிளாக் வேர்ட்ஸில் பார்த்துட்டிங்கன்னா தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அதுக்குன்னு தனி கவனம் கொடுத்து படிக்கணும். அதுக்கான மீனிங் உங்களுக்கு புரிதான் தெரிஞ்சுக்கணும். மீனிங் தெரியலனா உடனே ரவுண்ட் பண்ணி கேட்டுக்கணும். நான் வீடியோ போட போகிறேன், உங்களோட எல்லா டவுட்ஸும் கேட்டு வீடியோ போட்டுற போகிறேன். எனக்கு அது ஜாலி தானே. ஓகே, அதனால் வந்து டவுட் கேட்குறதுக்கு யோசிக்காதீங்க. அதே மாதிரி அடுத்த கொஸ்டின் ஒன்று வரணும் அப்படின்னா, கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ், இன்ஃப்ளேஷன், இந்த மாதிரி டாப்பிக்கில் ஒரு கொஸ்டின் வரும். அதுதான் பார்க்க போகிறோம். என்ன சொல்கிற புரியுதா? அதாவது வீடியோவில் நம்ம பேசின கதை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த லைன்லாம் சொல்லியிருப்பேன் நான். அந்த லைனை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கரெக்டாக? நம்ம அதிகமாக ட்ரிக் யூஸ் பண்ணுவோம்ல, இந்த நாட்டை தூக்குறது, நம்பரை தூக்குறது, எல்லாம் எக்ஸ்ட்ரீம் தூக்குறோம்ல. அதில் எந்த கொஸ்டினில் பண்ணுவோம்? 60 கொஸ்டின் தானே பண்ணுவோம். எஸ். அப்போ இந்த எக்கனாமிக் அப்டேட்லாமே அந்த 60 கொஸ்டின் தானே வரும். அதனால் அந்த லைனை ஸ்ட்ராங்காக பார்த்துங்க. நீங்கள் பார்க்குற லைனில் நம்பர் இருக்கா, நாட் இருக்கா, ஒன்லி இருக்கா, பை இருக்கா, யார் பண்ணுறாங்கன்னு இருக்கா, ரேங்க் இருக்கா, எத்தனை பர்சன்டேஜ் க்ரோத் இருக்கா, அதெல்லாம் கரெக்டாக ஸ்ட்ராங்காக பார்த்துட்டிங்கன்னா தைரியமாக தூக்கலாம். ப்ராபிலிட்டி அதிகமாகும். ஓகே. அந்த ஜிடிபி பிடிஎஃப் இன்னும் ஒரு பிடிஎஃப் இருக்குது. அதில் இன்னும் நான் பாதி வந்து அதில் உங்களுக்கு பாதி தான் அனுப்புனேன். நான் ஒன்று அனுப்புகிறேன். என்ன சொல்ல வரேன்னா, அந்த பிடிஎஃப்பில் இருக்கிற லைன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம அனுப்புகிற ஸ்பேஸ் பிடிஎஃப்லாம் படிச்சிட்டிங்களே, அதுலேருந்து ஒரு கொஸ்டின் வந்துடும். என்விரான்மெண்ட் பிடிஎஃப் முடிச்சுட்டா அப்புறம் வந்து எக்கனாமி, பாலிட்டி, அப்புறம் வந்து கவர்னன்ஸ். இப்போ இதை அனுப்புகிற பிடிஎஃப் படிச்சிட்டாலே நம்ம ஒரு 40 கொஸ்டின் அட்டன் பண்ணிக்கலாம். 60ல் 40 கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். அந்த 40 கொஸ்டின் ஸ்ட்ராங் அட்டன் பண்ணால் 2 விஷயம் பண்ணணும். ஒவ்வொரு அண்டர்லைன் பண்ண வேர்ட்ஸையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்க்கணும். ஸ்ட்ராங்காக பார்க்கணுன்னா அந்த லைன் நமக்கு புரியுதா, அந்த லைனுக்கு இந்த டாபிக் என்ன சம்மந்தம், மீனிங் புரியுதான்னு பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது, கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணும்போது அந்த லைன் உங்களுக்கு அப்ளை பண்ண முடியுதான்னு பார்க்கணும். ஸோ இப்போ நீங்கள் என்விரான்மெண்ட் படிச்சிட்டிங்கன்னா அது நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது அந்த நாலேஜ் உங்களுக்கு அப்ளை ஆகுதா பார்க்கணும். உங்களுக்கு தெரியாத வார்த்தை வரும்போது லேர்ன் பண்ணிக்கணும். ஆனால் தெரிஞ்ச கொஸ்டினே வரும்போது அப்ளை பண்ண முடியுதான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு அப்ளை பண்ணி பார்த்துடணும். அப்போ எக்ஸாமில் ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். நீங்கள் படித்த நாலேஜை எடுத்துகிட்டு போய் டேரெக்டாக UPSC எக்ஸாமில் அப்ளை பண்ணிங்கன்னா தப்பு வாங்கிடுவீங்க. ஸோ இப்போ எக்கனாமிக் கரண்ட் அஃபேர்ஸ் இருந்தாலும் சரி, ஸ்பேஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுக்கு மீனிங் புரிஞ்சிச்சுன்னா அது ஓகே நான் படிச்சுட்டு நினைக்கக்கூடாது. ரெண்டாவது ஸ்டெப் என்னது, அண்டர்லைன்டு வேர்ட்ஸ்க்கு என்ன மீனிங் லாஜிக்கலாக புரியுதா ஒன்று, அந்த டாப்பிக்கும் அந்த லைனுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, அடுத்து இந்த கொஸ்டின்ஸ் இப்போ எக்ஸாம்பிள் சந்திராயன், எக்ஸாம்பிள் என்டேஞ்சர்ட் அனிமல், எக்ஸாம்பிள் ஜிவிஏ, எல்லா டாபிக் இதெல்லாம் படிச்சிருக்கீங்க. இந்த டாப்பிக்கை நான் கொஸ்டின் பேப்பரில் ஒரு தடவை ஆன்சர் போட்டு பார்த்துட்டேன்னா, அட்லீஸ்ட் ஒரு 2 தடவை போட்டு பார்த்துட்டேன்னா வாங்கணும். ஒரு தடவை தப்பு பண்ணியிருக்கணும், அடுத்த தடவை இன்னொரு தப்பு பண்ணியிருக்கணும், இன்னொரு தடவை கரெக்டாக இருக்கணும். நீங்கள் படிக்கிற ஒவ்வொரு டாப்பிக்குமே ஒரு 3 தடவை எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கணும் கொஸ்டின் பேப்பரில். ஓகே. ஒருவேளை நம்ம டெய்லி சால்வ் பண்ணுற கொஸ்டின் பேப்பரில் 3 தடவை இன்னும் சால்வ் பண்ணலன்னா எனக்கு கேளுங்க, நான் ஞாபகப்படுத்துங்க. இன்னும் வந்து நம்ம ஸ்பேஸில் 3 தடவை சால்வ் பண்ணணும்னு சொன்னாங்க. நீங்கள் 3 தடவை எந்த டாப்பிக்கை சால்வ் பண்ணுறீங்களோ கொஸ்டின் பேப்பரில் அதை கரெக்டாக வாங்கிடுவீங்க. இப்போ எக்ஸாம்பிள்
ப்ரியாம்பிள் பற்றியான கொஸ்டின்ஸை வந்து ஒரு 3 கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் சால்வ் பண்ணுறீங்கன்னா அந்த 3 கொஸ்டின் தப்பு பண்ணி ரைட் கற்றுக்கிட்டிங்கன்னா எக்ஸாம் கரெக்ட் வாங்கிடுவீங்க. சொல்கிறது புரியுதில்ல? இப்போ கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்ற டாப்பிக்கை வந்து படிச்சுட்டிங்க, மீனிங் புரிஞ்சிச்சு. ஆனால் கொஸ்டின் பேப்பரில் அப்ளை பண்ணி ஒரு 3 தடவை சால்வ் பண்ணலன்னா, 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்ணலன்னா நீங்கள் படித்தது வேஸ்ட்டு. அங்கே போய்ட்டு அப்ளை பண்ணும்போது 50% தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 100% ஷூராக அடிக்கணும்னு என்ன பண்ணணும்? நீங்கள் 3 தடவை கொஸ்டின் பேப்பரில் அப்ளை பண்ணணும். ஓகே, அந்த அப்ளை பண்ணி பார்க்குறதுக்கு முதல்ல நீங்கள் பேசிக் என்னென்னா வீடியோ பார்த்துருவீங்க, கண்டிப்பாக வீடியோ புரிஞ்சிடும். அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்கள் பிடிஎஃப் நீங்கள் படிக்கும்போது அந்த லைன்ஸை ஓட்டி விட்டுறக்கூடாது. அந்த லைனை வந்து பக்காவாக உங்களுக்கு மீனிங் புரியுதா, அந்த பிளாக் வேர்ட்ஸ் பார்த்த உடனே இதுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் தெரியணும். இந்த டாப்பிக்கில் இந்த வேர்ட்ஸ்லாம் வருது பார்க்கக்கூடாது, இதுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம், எனக்கு எப்படி கனெக்ட் பண்ணார் சார், வீடியோவில் என்ன சொன்னாங்க அப்படின்னு கனெக்ட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு எலிஜிபிளே அப்ளை பண்ணுறதுக்கு. இந்த கனெக்டிவிட்டி நடக்கலைன்னா, இந்த லாஜிக்கல் ரீசனிங் கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு பண்ணலன்னா அப்ளை பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக ஒன்றாலும் வேலைக்கு ஆகாது, எக்ஸாமில் கோட்டை விட்டுருவீங்க. சொல்கிறது புரியுதா? ஸோ இதான் பேசிக். நீங்கள் இப்போ தான் நீங்கள் வந்து அந்த அண்டர்லைன் பண்ணுற வருஷத்தில் கரண்ட் அஃபேர்ஸில் படிக்கிறீங்க. இந்த இடத்துல நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணாமல் உங்களுக்கு வந்து பிடிஎஃப் கொடுத்துட்டாங்க சொல்லிவிட்டு அதை ஃபாஸ்ட்டாக முடிக்கணும்னு சொல்லிட்டு லைனை வந்து ஃபாஸ்ட்டாக ஆமாம் சார் சொன்னாங்க ஓடக்கூடாது. உங்களுக்கும் அந்த லைனுக்கும் அந்த டாப்பிக்கும் மீனிங் புரியுதா, என்ன மீனிங் புரியுது அப்படின்னு அந்த ஃபண்டமெண்டலை ஸ்ட்ராங் பண்ணால் தான் உங்களால் கொஸ்டினே அப்ளை பண்ண முடியும். இல்லைனா கொஸ்டின் பேப்பரில் அப்ளை பண்ண தப்பு வாங்குவீங்க. அப்புறம் வந்து அந்த கொஸ்டின் பேப்பர் தப்பு வாங்கிட்டிங்கன்னா உங்களால் மாற்றிக்க முடியாது, தப்பு வாங்கிட்டு தான் இருப்பீங்க. ஸோ உங்களோட அந்த அந்த அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ் போகிறதுக்கு முன்னாடி இங்கே பேசிக்காக அந்த அண்டர்லைன் வேர்ட்ஸ், பிளாக் வேர்ட்ஸில் உங்களுக்கு மீனிங் புரியுதா, அந்த கொஸ்டினுக்கு என்ன சம்மந்தன்றதை பொறுமையாக ஸ்ட்ராங்காக போட்டுருங்க. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையான்றது தான் என்ன அர்த்தம், அது டிஸ்கஷனில் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் பேசும்போது புரிஞ்சிருக்கும், நான் படிக்கிறேன் தான் எப்படி டவுட்னு யோசிப்பீங்களே, அதுதான் டிஸ்கஷனில் அந்த அண்டர்லைன் பண்ண வேர்ட்ஸ்லாம் கேட்டுங்க. அந்த அண்டர்லைன் பண்ண கொஷின்ஸ் எல்லாத்தையுமே கேளுங்க. இதுக்கு என்ன மீனிங் கேளுங்க, இதுக்கு என்ன சம்மந்தம் கேளுங்க, இதெல்லாம் படிச்சிங்களான்னு கேட்டால் முடிஞ்சு போச்சு. ஆளுக்கு 3 கொஸ்டின் கேட்பாங்க, 6 பேர் 20 கொஸ்டின் முடிஞ்சு போச்சுல்ல. ஒரு 10 பேஜில் 20 கொஸ்டின் கேட்டாலே முடிஞ்சு போச்சு. அப்போ அதான் எக்ஸாம் வரப்போகுது. அப்போ உங்களுக்கு கிளாரிட்டி ஆகிடும், நான் அவங்க படிக்கிறேன்னா கிளாரிட்டியாக ஆகிடும். இதுக்கு மேலே என்ன வேணும்? ஸோ அந்த டிஸ்கஷன் நீங்கள் சாதாரண விட்டுட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் டிஸ்கஷன் டைமில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், டிஸ்கஷனுக்கு முன்னாடி ஒரு 2 மினிட்ஸ் உட்காந்து கொஸ்டின் இருக்கக்கூடாது. எந்த டாப்பிக்கான டிஸ்கஷனோ அதை நீங்கள் படிக்கும்போதே உங்களுக்கு இன்ஸ்பைரிங்கான பாயிண்ட்ஸு ஒன்று, பிடிஎஃப் படிக்கும்போது அண்டர்லைன் பண்ண வேர்ட்ஸில் உங்களுக்கு முக்கியம் தோன்ற லைன்ஸு அதெல்லாம் கொஸ்டினாக ஃபார்ம் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். A4 ஷீட் அதனாலும் ஓகே, இல்லைனா ஓகே, அதிலேருந்து ஃபில்டர் பண்ணி, இல்லை அந்த ஒட்டுமொத்த கொஸ்டின் நீங்கள் போட்டாலும் உங்கள் விஷயம் தான். அதிலேருந்து ஃபில்டர் பண்ணி 5 கொஸ்டின் நீங்கள் வாட்ஸ்அப்பில் போட போகிறீங்க, அவ்வளோதான். தனியாக உட்காந்து கொஸ்டின் எடிட் பண்ணுறது யூஸ் ஆகாது. படிக்கும்போது இன்ஸ்பயர் ஆகும்போது கேட்குற டவுட் தான் பயங்கரமாக இருக்கும். அதை கேளுங்க, முடிஞ்சு போச்சு. டைம் வச்சுங்க ஒவ்வொரு கொஸ்டினுக்கும், ஆன்சர் யாருக்கும் தெரியலன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. ஓகே, எடுத்து போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஒரு செகண்ட் இருங்க. இந்த கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ், இன்ஃப்ளேஷன் இதெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நேற்றே ரிவிஷன் பண்ணியிருப்பீங்க அந்த பிடிஎஃப்பில் நோட்ஸில். ஓகே, அந்த கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இதை படிக்கிறதுக்கு முன்னாடி அதோட பேசிக் படிக்கணும்ல. பேசிக் என்னவாக இருக்கணும்? ப்ரைஸ் இண்டெக்ஸ் தானே பேசிக்காக இருக்கும். உங்களுக்கு ப்ரைஸ் இண்டெக்ஸ் தெரிஞ்சால் தானே கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ்னால் என்ன, ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ்னால் தெரியும். ஃபஸ்ட் அது பேசிக்ஸ் பார்க்கலாம். வாட் இஸ் ப்ரைஸ் இண்டெக்ஸ்? ஓகே, இந்த லைன் படிங்களேன். The price index measures the average change in prices of a basket of goods and services with respect to base year. மீனிங் புரியுதா? ஒன்று சிம்பிளாக ஒன்றும் இல்லை. ப்ரைஸ் இண்டெக்ஸ்னால் விலைவாசி ஏற்றம், அவ்வளோதான். அதாவது ஒரு குடும்பம் வச்சுக்கலாம், நீங்கள் உங்கள் சொந்தமாக வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் இந்த வருஷத்துக்கு உங்களோட சாப்பாட்டுக்கு ஃபுட்டு, உங்களோட ட்ரெஸ்ஸுக்கு கிளாத்ஸு, உங்கள் வீட்டுக்கு ரெண்ட்டுக்கு, உங்களோட ஹெல்த்துக்கு, உங்களோட எஜுகேஷனுக்கு, இல்லை நீங்கள் உங்கள் வண்டிக்கு போடுற ஃபியூயல் எனர்ஜி இருக்குல்ல, இது எல்லாத்துக்கும் செலவாகும்ல, செலவு பண்ணுவீங்கல்ல. எக்ஸாம்பிள் 190 ரூபா வச்சுக்கலாம். என்ன சொல்கிற புரியுதா? நீங்கள் ஒரு வருஷத்தில், அதாவது இந்த வருஷத்தில் நீங்கள் உங்களோட அன்றாட செலவு இருக்குல்ல, அந்த செலவோட சேஞ்சை பார்க்குறது தான் ப்ரைஸ் இண்டெக்ஸ். சேஞ்ச் என்ன அர்த்தம்? எவ்வளோ அதிகமாக இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்போ எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு பார்க்குறோன்னா எதை வச்சு பார்ப்போம்? பேஸ் இயரை வச்சு பார்ப்போம். பேஸ் இயரை நம்ம எப்படி படிச்சிட்டோம் கரெக்டாக. இப்போ எக்ஸாம்பிள் பேஸ் இயர் 2012 வச்சுக்கலாம். 2012
இப்போ நான் சொன்னேன்ல, உங்களோட சாப்பாடு, உங்களோட வீட்டு வாடகை, அப்புறம் வந்து ஹெல்த்து, இதுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்து அந்த வருஷத்தில் உங்களுக்கான செலவு ₹100 வச்சுக்கலாம். இதான் என்னது? பேஸ் இயர் ப்ரைஸ் இண்டெக்ஸ்னு அர்த்தம். அப்படி அர்த்தம் பேஸ் 2012 ப்ரைஸ் இண்டெக்ஸ் எவ்வளோ? நீங்கள் வாங்கின விலைவாசிக்கு ₹100 அர்த்தம். இப்போ 2020 இந்த வருஷத்தில் உங்களோட ப்ரைஸ் இண்டெக்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா ₹190 வச்சுக்கலாம். அப்படி என்ன அர்த்தம்? உங்களோட சாப்பாடு, வீட்டு வாடகை, ஹெல்த்து, எஜுகேஷன், ட்ராவலு எல்லாத்தோட செலவும் சேர்த்து பார்த்தா ₹190 வருது. 190 இஸ் யுவர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். அப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸு பேஸ் இயருக்கும் கரண்ட் இயருக்கும்? பேஸ் இயர் 2012 ₹100 செலவு பண்ணிங்க, இப்போது ₹190. அப்போது 90% அதிகமாக சேஞ்ச் ஆகிருக்கு. என்ன சேஞ்ச் ஆகிருக்கு? அந்த பொருட்களோட விலை சேஞ்ச் ஆகிருக்கு. கரெக்டாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? வாட் இஸ் ப்ரைஸ் இண்டெக்ஸ்? நம்ம இந்த வருஷம் செலவு பண்ணுற, இந்த வருஷம் ஒரு பொருளை வாங்குகிறோம், அதுக்கு செலவு பண்ணுற காசு அதிகமாக இருக்கா, எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு பேஸ் இயரை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்குறோம்ல, அதுதான் ப்ரைஸ் இண்டெக்ஸ். ஓகே, பேஸ் இயர் ப்ரைஸ் இண்டெக்ஸும் இன்ஃப்ளேஷனும் வேறு சேம் கிடையாது. என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுமா உங்களுக்கு? இப்போ நான் சொன்னது அப்படியே உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் ஞாபகம் வரும், அதுவும் விலைவாசி தானே ஞாபகம் வரும். ப்ரைஸ் இண்டெக்ஸுன்றது கரண்ட் இயர் இந்த வருஷத்துக்கும் பேஸ் இயர் விலைக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தா அது என்னது? ப்ரைஸ் இண்டெக்ஸ். இன்ஃப்ளேஷன்னா கரண்ட் இயர் இந்த வருஷத்துக்கும் போன வருஷத்துக்கும் ப்ரீவியஸ் இயர் அப்படி அர்த்தம். 2019க்கும் 2020க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்து வர்றதில்ல, அதான் இன்ஃப்ளேஷன். டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுச்சா? ப்ரைஸ் இண்டெக்ஸ் என்ன பண்ணும்? கரண்ட் இயர் இந்த வருஷத்தில் என்னோட விலைவாசி எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு நான் பேஸ் இயரை பார்ப்பேன். இன்ஃப்ளேஷனை பார்க்குறதுக்கு இந்த வருஷம் என்னோட விலைவாசி எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு ப்ரீவியஸ் இயர் போன வருஷத்தை கம்பேர் பண்ணி பார்ப்பேன். புரிஞ்சுச்சா? ஓகே, இப்போ இந்த லைனை படித்தா புரியும் உங்களுக்கு. இப்போ படியும் பாருங்கள். இந்த ப்ரைஸ் இண்டெக்ஸ் மெஷர் பண்ணும். எதை மெஷர் பண்ணும்? சேஞ்ச் இன் தி ப்ரைஸஸ் ஆஃப் ஏ பேஸ்கெட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். நீங்கள் வாங்குகிற குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஒட்டுமொத்தமாக எவ்வளோ ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்கும். வித் ரெஸ்பெக்ட் டு எது? இதான் முக்கியம். வித் ரெஸ்பெக்ட் டு பேஸ் இயர் தானே, ப்ரீவியஸ் இயர் கிடையாது. கரெக்டாக? ப்ரீவியஸ் இயர்னு யார் சொல்லுவா? இன்ஃப்ளேஷன் தான். கரெக்டாக? இன்ஃப்ளேஷன் தான் என்னது? ப்ரீவியஸ் இயர்னு சொல்லலாம், இல்லைன்னா என்ன சொல்லலாம்? லாஸ்ட் இயர் சொல்லலாமா? கரெக்டாக? ப்ரீவியஸ் இன்ஃப்ளேஷன் என்னது? இந்த கரண்ட் ப்ரைஸுக்கும் லாஸ்ட் இயரும் சொல்லலாம், இல்லை ப்ரீவியஸ் இயரும் சொல்லலாம். அதான் போட்டிருக்காங்க. ஓகே, மீனிங் புரியுதுல? ஓகே, நம்மளோட எய்ம் என்ன? ஏன் இதை படிக்கிறோம்? கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ்னு இருக்குது, ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ்னு இருக்குது. அப்போ அது 2 ப்ரைஸ் இண்டெக்ஸும் மெஷர் பண்ணுறாங்களே. எப்படி மெஷர் பண்ணுவாங்க? இந்த வருஷம் விலைவாசி என்ன, அதுக்கும் பேஸ் இயருக்கும் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்ப்பாங்க. கரெக்டாக? அப்புறம் அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ்னால் என்ன அர்த்தம்? ஃபைனலாக வாங்குறது. நாம் போய் எங்கே வாங்குவோம்? மார்க்கெட்டில் வாங்குவோம். மார்க்கெட்டில் வாங்குற குட்ஸ் தான் குட்ஸு, ஃபைனல் குட்ஸ் தானே. நம்ம 2 படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? இன்டர்மீடியட் குட்ஸ்னு படிச்சிருக்கோம், ஃபைனல் குட்ஸ்னு படிச்சிருக்கோம். கரெக்டாக? இப்போ எக்ஸாம்பிள் வந்து நாம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே என்னவாக இருக்கும்? ஃபைனல் குட்ஸாக இருக்கும். அதான் கன்சூமர் குட்ஸாக இருக்கும், மார்க்கெட்டில் வாங்குவோம். ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ்னு அர்த்தம் ஹோல்சேல் குட்ஸ், அதாவது இண்டஸ்ட்ரியில் போய் வாங்குவோம்ல. நம்மலாம் இப்போ இண்டஸ்ட்ரியில் வாங்குவோம். நம்ம எங்கே வாங்குவோம்? நம்ம கடையில் வாங்குவோம். அப்போ இண்டஸ்ட்ரியில் போய் யார் வாங்குவா? பிஸ்னஸ் பீப்புள் வாங்குவாங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க வாங்குவாங்க. கரெக்டாக? ஒரு பெண்ணு தயாரிக்க போகிறேன் நான். ஓகே, அதுக்கான மூலதனம் இருக்குல்ல, அது ஒரு இண்டஸ்ட்ரி தயாரிச்சிருக்கும், அந்த இண்டஸ்ட்ரியில் வாங்குவோம். அது ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ். சொல்கிற புரியுதுல? ஹோல்சேல் கடையில் வாங்குறது ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ், கடைசியாக மார்க்கெட்டில் வாங்குறது கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். ரெண்டுமே என்ன? அது ப்ரைஸ் இண்டெக்ஸ் தான். அப்படின்னு அர்த்தம் நீங்கள் எங்கே வாங்கினாலும் சரி, ஹோல்சேலில் நம்ம மோஸ்ட்லி எங்கே வாங்க மாட்டோம்? ஹோல்சேலில் வாங்க மாட்டோம். ஹோல்சேலில் யார் வாங்குவா? இன்னொரு வியாபாரி தான் வாங்குவோம். கரெக்டாக? அப்போ அவங்க அந்த இன்டர்மீடியட்டாக எவ்வளோ செலவாக இருக்குன்னு பார்க்குறது, அங்கே பார்க்குறதும் சரி, நம்மளோட விலைவாசி எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு பார்க்குறதும் சரி. நம்மளோட என்ன புரியுதா? கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். ஹோல்சேல்னால் பிஸ்னஸ் பீப்புள் வாங்குறது. எங்கே வாங்குவான்? அவன் இண்டஸ்ட்ரியில் போய் ஸ்டீல் வாங்கிட்டு வந்திருப்பான். கரெக்டாக? ஓகே, ஸோ கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸாக இருந்தாலும் சரி, ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸாக இருந்தாலும் சரி, இந்த வருஷம் விலைவாசியும் பேஸ் இயரையும் கம்பேர் பண்ணுறது போட்டுருப்பேன். எனி ப்ரைஸ் இண்டெக்ஸ் சிபிஆவும் இருக்கலாம், டபிள்யூபியாக இருக்கலாம், இஸ் கால்குலேட்டட் பை மெஷரிங் தி ரைஸ் இன் ப்ரைஸ். அது கரெக்டாக தானே? எய்மே என்னது? ப்ரைஸ் விலைவாசி அதிகமாக இருக்க பார்க்குறது. எப்படி? ரைஸ் இன் ப்ரைஸ் ஆஃப் தி கரண்ட் இயர் வித் ரெஸ்பெக்ட் டு பேஸ் இயர். கரண்ட் இயர் பை பேஸ் இயர். இதில் முக்கியமான வார்த்தை வெயிட்டட் ப்ரைஸ். ஓகேவா? வெயிட்டட் ப்ரைஸ் தான் உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு
இது ரொம்ப டீட்டெயிலாக படிக்க வேணாம், நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எக்ஸாம்பிள் இப்போ கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நாம் என்னென்ன பொருளாக வாங்குவோம், இது பிரிச்சுக்கலாம். கன்சியூமர்னால் மக்களே ரெண்டாக பிரிக்கலாம்ல. வில்லேஜில் இருக்கவங்க, ரூரல், அர்பனில் இருக்கவங்க, சிட்டியில் இருக்கவங்க. ஓகே, ரூரலில் இருக்கிறவங்க சாப்பாடுக்கு அதிகமாக செலவு பண்ணுவாங்களா? அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் சாப்பாடுக்கு, ஃபுட்டுக்கு வந்து வெயிட்டேஜ் 50%. வீட்டுக்கு அதிகம் செலவு பண்ண மாட்டாங்க, சொந்த வீடு வச்சுருப்பாங்க. அப்போ ஹவுஸ் அங்கே 5% தான் இருக்கும். வெயிட்டேஜ்னால் புரியுதா? சொல்லிட்டு புரியுதா? அதாவது நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்க, ஒரு 100 மார்க் இருக்கும், அதுக்கு வெயிட்டேஜ் சொல்லுவாங்களே. 10 மார்க் கொஸ்டினுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ், எது முக்கியம்னு யோசிப்பாங்களே. சொல்கிற புரியுதா? ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்க, அதில் 100 கொஸ்டினில் அதில் ஒரே ஒரு டாப்பிக்கில் மட்டும் 80 கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னா எது வெயிட்டேஜ் அதிகம்? அதுதான் வெயிட்டேஜ் அதிகம். அப்போ அது மாற்றம் அடைஞ்சால் தான், அதில் நீங்கள் கம்மியாகிட்டிங்கன்னா ஃபெயில் ஆகிடுவீங்களே. என்ன சொல்கிறேன் புரியுதா? ஓகே, இப்போ நீங்கள் இப்போ எக்ஸாம்பிள் ஏற்கனவே சொன்னது தான் சொல்கிறேன் நான். ஒரு எக்ஸாமில் வந்து 2 மார்க் கொஸ்டினுக்கு மொத்தமாக 80 மார்க், 10 மார்க் கொஸ்டின் வந்து 20 மார்க். ஓகேவா? இப்போது எதில் மார்க் குறைஞ்சா அவன் ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? 2 மார்க் கொஸ்டின் தானே. ஏன்? அவனுக்கு அதை 2 மார்க் தான் வெயிட்டேஜ் அதிகம். 80 மார்க்ஸ் அதில் ஸ்கோர் பண்ணனா என்ன ஆகிடும்? அதிகமாக கம்மியாகிடும். ஒருவேளை 2 மார்க்ஸ் நல்லா பண்ணிட்டானா என்ன ஆகிடும்? அதிக மார்க் வாங்கிடுவான். அப்போ வெயிட்டேஜ்னால் புரியுதில்ல, அந்த எக்ஸாமுக்கு எது முக்கியம்? அந்த மார்க் கம்மியாகிடுச்சுன்னா பயங்கரமாக அடி வாங்குவாங்க. கரெக்டாக? அந்த மாதிரி இப்போ எக்ஸாம்பிள், இப்போது கிராமம் வச்சுக்கலாம், வில்லேஜ், ரூரல். அவன் நிறைய விஷயம் செலவு பண்ணுவான். சாப்பாடுக்கு அதாவது ஒரு 100 ரூபா வச்சுக்கலாம். 100 ரூபா ஒரு ஆள் வந்து செலவு பண்ணுறது. அதில் சாப்பாடுக்கு 50 ரூபா செலவு பண்ணுறான் வச்சுக்கலாம். எவ்வளோ செலவு பண்ணுறான்? 50 ரூபா. வீட்டு வாடகைக்கு 5 ரூபா செலவு பண்ணுறான். ஹெல்த்துக்கு 20 ரூபா செலவு பண்ணுறான் வச்சுக்கலாம். ஓகே, தண்ணி அடிக்கிறதுக்கு 2 ரூபா செலவு பண்ணுறான் வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன் நான். ஓகே, இதெல்லாம் என்ன, இது பேர் வெயிட்டேஜ். இது ஒரு கிராமத்தில் வர்ற ஒரு ஆளோட வெயிட்டேஜ். அவன் ஒரு 100 ரூபாய் இப்படி செலவு பண்ணுறான்னு வச்சுருக்கேன், எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன். இப்போ இதில் அவன் அதிகமாக எதில் செலவு பண்ணுறான்? சாப்பாடுக்கு தானே செலவு பண்ணுறான், எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகே, இப்போது இந்த 4 கேட்டகரியில் 1 2 3 4 இந்த 4 கேட்டகரியில் எந்த கேட்டகரியில் விலைவாசி அதிகமாகிடுச்சுன்னா அவன் பாதிக்கப்படுவான்? இந்த சாப்பாடில் தானே. என்ன அர்த்தம்? வெயிட்டேஜ். இப்போ எக்ஸாம்பிள், இது 5 ரூபா தானே. ஓகே, இந்த எதுக்கு போட்டேன்? ஹவுஸ் தானே போட்டேன், வீட்டு வாடகைக்கு. இப்போ இந்த வீட்டு வாடகை 2 மடங்கு அதிகமாக வச்சுக்கலாம். எத்தனை மடங்கு? 2 மடங்கு. அதாவது என்ன அர்த்தம்? 200% அதிகமாகுது. அப்போ என்ன விலை இருக்கும்? 10 ரூபா இருக்குமா? எஸ். அப்புறம் என்ன வச்சக்கூடாது, ரூரலில் வந்து ஹவுசிங் செலவு வந்து 200% அதிகமாகிடுச்சு அப்படி சொன்னாலும் பெரிய பாதிப்பு ஏற்படாது. எக்ஸ்ட்ராலாம் அதிகமாக இருக்குது, 5 ரூபா தான் அதிகமாக இருக்குது. ஆனால் இங்கே யோசிச்சு பாருங்களேன், இப்போ இது வந்து 2 மடங்கு அதிகமாகிடுச்சுன்னு அர்த்தம் 100 ரூபா ஆகிடும். சொல்ல புரியுதா? வில்லேஜில் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸில் வில்லேஜில் சாப்பாட்டில் செலவு பண்ணுறதுல சாப்பாடு விலை 2 மடங்கு ஆகிடுச்சு அப்படின்னா நேற்று வரைக்கும் 50 ரூபா, இப்போ என்ன அது 100 ரூபா செலவு பண்ணுறாங்க. அப்போ எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படும்ல. அப்போ கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸில் பாதிப்பு ஏற்படும். ஒரு இங்கே பாருங்களேன், இங்கே 2 ரூபா இருக்குல்ல, இந்த 2 ரூபா 10 ரூபானா கூட பெரிய பாதிப்பு கிடையாது. எதில் பாதிப்பு கிடையாது? ரூரல் சிபிஐயில் பாதிப்பு கிடையாது. என்ன சொல்கிற புரியுதா? ஒவ்வொரு வாழ்வாதாரத்துலேயும் ஒரு வெயிட்டேஜ் இருக்குது. இப்போ நம்ம வாழ்வாதாரத்தில் என்ன சொல்லலாம், அடிக்கடி யூஸ் பண்ணுறது, ஒரு சாப்பாடு செய்கிறத வச்சுக்கலாம். சாப்பாடுன்னு வேணால் ஜென்ரலாக நம்மளோட வாழ்வாதாரத்தில் வந்து ஏசியோட விலை அதிகமாகிடுச்சு, 4 மடங்கு அதிகமாகிடுச்சு அப்படின்னா நம்ம லைஃப் பாதிக்குமா? சாப்பாடோட விலை அதிகமாகிடுச்சுன்னா பாதிக்குமா? சாப்பாடு விலை தானே. எஸ். அப்போ என்ன பண்ணுறோம், ஒவ்வொருத்தருக்கும் வெயிட்டேஜ் இருக்குல்ல, அதாவது ப்ரைஸ் இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வெயிட்டட் ப்ரைஸ் ஆஃப் கரண்ட் இயர். அதாவது ஒவ்வொரு பொருளுக்கும் வெயிட்டட் ஒரு வெயிட் ப்ரைஸ் இருக்கும். எக்ஸாம்பிள், எலக்ட்ரிசிட்டிக்கு ஒரு பர்சன்டேஜ் இருக்கும், சாப்பாடுக்கு ஒரு பர்சன்டேஜ் இருக்கும். ஓகே, அப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் என்ன வெயிட்டேஜ், அது எவ்வளோ சேஞ்ச் ஆகுது வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. கரெக்டாக? எஸ். நான் இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா, ஏன்னா படித்தது தான் இது, அதனால் உங்களுக்கு ஃபேஸ் பார்க்கல. ஓகே, இந்த இங்கே பாருங்கள். இப்போது இதை சொல்லலாம், ரூரல் வச்சுக்கலாம். ரூரல் என்ன அர்த்தம்? ஒரு ரூரல் சிபிஐ, அதாவது கிராமத்தில் இருக்கிறவங்களோட கன்சியூமரோட ப்ரைஸ் இண்டெக்ஸ்.
ஓகே, அவங்க சாப்பாடுகளை செலவு பண்ணுறாங்க 54% செலவு பண்ணுறாங்க. ஓகே, பேன் டொபாக்கோ இன்டாக்சினுக்கு 3%. ஓகே, ட்ரெஸ்ஸுக்கு 7 வெயிட்டேஜ், ஃபியூல் லைட்டுக்கு 7, அதர் 27. ஓகே, இப்போது இந்த ரூரல் மக்களோட வாழ்வாதாரத்தை வந்து அழிய போதுன்னா எந்த வெயிட்டேஜ் அதிகமாச்சுன்னா பிரச்சனை? இந்த ஃபுட்டு தானே. 54% அந்த அவங்களோட சம்பளத்தில் அவங்க செலவு பண்ணுறதுல 54% இதில் எது வெயிட்டேஜ் அதிகமாக தராங்க? சாப்பாடு. இப்போ இதில் எதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? லைஃப்க்கு காலியாக வாய்ப்பு இருக்குல்ல. அப்போது கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸில் ரூரலில் அதிகமான வெயிட்டேஜ் எதுக்கு தருவாங்கன்னா ஃபுட் அண்ட் பெவரேஜ் தருவாங்க. அதாவது அதிகமாக அதை கவனிப்பாங்க. இந்த 54ல் 55 ஆனாலும் பிரச்சனை, 56 ஆனாலும் பிரச்சனை, இந்த 3-4 ஆனாலும் பிரச்சனை கிடையாது. சொல்ல புரியுதா? அப்போ சிபிஐ ரூரல்னு ஒருத்தவங்க எடுத்து அந்த டேட்டா பார்க்குறாங்கன்னா அதிகமாக வெயிட்டேஜ் எது பார்த்துருப்பாங்க, இது அதிகமாகாமல் பார்த்துருப்பாங்க. ஆனால் இதுதான் லைஃப். இங்கே பாருங்களேன், என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். இது ரூரல் சிபிஐ, இது அர்பன் சிபிஐ. ரூரல் சிபிஐயில் ஹவுஸ் கோல்டில் பாருங்களேன், ஹவுசிங் செலவு எவ்வளோ போட்டிருக்காங்க? 0. கரெக்டாக? அதே அர்பன் சிபிஐயில் ஒரு வீட்டுக்கு செலவு பண்ணுறது எவ்வளோ? 21% செலவு பண்ணுறாங்க. என்னாச்சு? செலவு பண்ணுறாங்க. கரெக்டாக? எஸ். அப்போது சிபிஐ ரூரலில் ஹவுசிங் வெயிட்டேஜ் அதிகமாக கம்மியாக வெயிட்டேஜுக்கு இல்லை. ஆனால் ஹவுசிங் எந்த இண்டெக்ஸுக்கு வெயிட்டேஜ் அதிகம்? அர்பன் சிபிஐக்கு வெயிட்டேஜ் அதிகம். அப்போது சிபிஐ அர்பனில் இருக்கிற ஹவுசிங்கை கவனமாக பார்த்துக்கணும். அதோட எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக செக் பண்ணிக்கணும். எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாகச்சுன்னா அவங்களுக்கு சம்பள உயர்வு பண்ணலாமா வேணாமா, போனஸ் தரலாமா வேணாமான்னு யோசிப்பாங்க கவர்மெண்ட். அப்போ அந்தந்த இண்டெக்ஸுக்கும் ஒரு வெயிட்டேஜ் பார்க்குறாங்களே, அதான் சொல்ல வராங்க. பொதுவாக கிராமத்தில் இருக்கிறவங்களோட செலவு அதிகமாகிட்டு சொல்கிறது லாஜிக்காக, கிராமத்தில் வாடுறவங்களோட சாப்பாட்டில் விலைவாசி அதிகமாகிடுச்சு, வீட்டு விலைவாசியில் அதிகமாகிடுச்சுன்னு சொல்கிறது கரெக்டாக? அவள் வெயிட்டட் பார்க்குறாங்களே. எஸ், அதுக்கு தான் இந்த சிபிஐ டபிள்யூபிஐ. அதான் இந்த வார்த்தையே முக்கியம். ஜென்ரலாக விலைவாசி அதிகமாகனு பார்க்குறத விட எப்படி பார்க்கணும்? எங்கே அதை பார்த்தேன், வெயிட்டட் ப்ரைஸ் ஆஃப் கரண்ட் இயர். ஓகே, ஒவ்வொரு ப்ரைஸுக்கும் ஒரு வெயிட் இருக்கும். அந்த ப்ரைஸ்க்கான வெயிட் அதிகமாக கம்மியாக பார்ப்பாங்க. வெயிட்டட் ப்ரைஸ் ஆஃப் பேஸ் இயர். ஓகே, ஸோ ப்ரைஸ் இண்டெக்ஸ்னால என்ன அர்த்தம்? இந்த வருஷத்தில் ஒவ்வொரு கேட்டகரியில் எவ்வளோ விலைவாசி அதிகமாக இருக்குது பேஸ் இயர் கூட கம்பேர் பண்ணி பார்த்தா ப்ரைஸ் இண்டெக்ஸ். அதுவே இன்ஃப்ளேஷன்னா டிஃபரெண்ட் ஆஸ் தி அப்வர்டு மூவ்மெண்ட். அது விலைவாசி அதிகமாக இருக்குது இந்த ஜென்ரல் இதில் குட்ஸ் அண்ட் சர்வீசஸில். எப்படி கம்பேர் பண்ணுவோம்? ஓவர் தி ரெஃபரன்ஸ் டைம் பீரியட். அப்படின்னா போன வருஷத்தோட டைம் பீரியட். த பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் ஏ ப்ரைஸ் இண்டெக்ஸ் ஓவர் தி ரெஃபரன்ஸ் டைம் பீரியட். அதாவது கரண்ட் பீரியடுக்கும் லாஸ்ட் இயருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறது. ஓகே, அப்போது நம்ம இது சிபிஐக்கும் அதாவது ப்ரைஸ் இண்டெக்ஸுக்கும் இன்ஃப்ளேஷன் டிஃப்ரென்ஸ் செஞ்சு போச்சு. அதேமாதிரி சிபிஐக்கும் டபிள்யூபிஐக்கும் டிஃப்ரென்ஸ் செஞ்சு போச்சு. கரெக்டாக? சிபிஐ என்ன அர்த்தம்? நம்ம கரெக்டாக ஃபைனல் குட்ஸ் வாங்குறது, கடைசியாக கடையில் வாங்குவோம், பக்கத்து வீட்டில் கடையில் வாங்குவோம், ஃபைனல் குட்ஸ். டபிள்யூபிஐனா இப்போ இண்டஸ்ட்ரியில் வாங்குறது குட்ஸ், அது விலைவாசி பார்க்குறோம். அப்போ நம்ம எல்லாமே ஏதாச்சும் கலெக்ட் பண்ணுறோம், நம்ம செலவு பண்ணுற வச்சு தான் பார்க்குறோம். அதான் இந்த லைன் போட்டு பாருங்க. இந்த வெயிட் இன் சிபிஐ, வெயிட்டேஜ் பார்த்தோம்ல, வெயிட்டேஜ் ஹவுஸ் ஹோல்டுக்கு வெயிட்டேஜ் அதிகமாக பார்த்தோம்ல. தட் வெயிட்டேஜ் இன் சிபிஐ டிசைடட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வேஸ் கண்டக்ட் பை என்எஸ்எஸ்ஓ. என்எஸ்எஸ்ஓ இருக்குல்ல, அது என்ன பண்ணும்? சர்வே எடுக்கும். ஒவ்வொரு வீட்டுக்காக போய் சர்வே எடுத்து நீங்கள் அதிகமாக எதுக்கு செலவு பண்ணுறீங்க, சாப்பாடுக்கா, இல்லை ஹெல்த்துக்கா, ட்ராவலுக்கா, ரெண்ட்டுக்கா, இல்லை எனர்ஜிக்கான ஒவ்வொரு வீடாக போய் சர்வே எடுக்கும். அந்த சர்வேன் அடிப்படையில் இந்த ஊரில் அதிகமான வெயிட்டேஜ் இதுக்கு தராங்க, எஜுகேஷனுக்கு தராங்க, அப்போ அது அதிகமாக வெயிட்டேஜ் கொடுத்துருங்க, அதை கவனிங்கன்னு சொல்லலாம். அப்போது சிபிஐயில் வெயிட்டேஜ் இருக்குன்னா அதை யார் எப்படி கண்டுபிடிச்சாங்க? பேஸ்ட் ஆன் தி எக்ஸ்பெண்டிச்சர் சர்வேஸ் கனெக்டட் பை என்எஸ்எஸ்ஓ. ஓகே, ஸோ அடுத்து போகலாம். ஸோ ப்ரைஸ் இண்டெக்ஸ்க்கும் இன்ஃப்ளேஷன் தெரிஞ்சு போச்சு. நம்ம ப்ரைஸ் இண்டெக்ஸில் 2 இருக்குது, சிபிஐ டபிள்யூபிஐ, ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு போச்சு. ஓகே, சிபிஐலே ரூரல் இருக்குது, அர்பன் இருக்குது, அவனோட வெயிட்டேஜ் மாறும்ன்றது தெரிஞ்சு போச்சு. கரெக்டாக? ஓகே, அடுத்து யார் மெஷர் பண்ணுறாங்க, இதை நீங்கள் லாஸ்ட் பிடிஎஃப்லேயே நோட்ஸில் படிச்சிருப்பீங்க, ஃபஸ்ட்டாக படிச்சுக்கலாம். ஓகே, அப்போ கண்டிப்பாக கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸை பிரித்து தானே ஆகணும்.
அர்பன் தனியாக பிரிச்சாகணும், ரூரல் தனியாக பிரிச்சாகணும். ஏன்னா காரணம் என்னது, வெயிட்டேஜ் மாறுது. அதே மாதிரி ஆவரேஜாக பார்க்குறதுக்கு சிபிஐ கம்பைன்டு, 2 பேரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி என்ன வருது பார்க்குறது. மூணுத்துமே யார் மெஷர் பண்ணுறா, சிஎஸ்ஓ. இந்த மாதிரி அர்பன் ரூரல் மெஷர் பண்ணுறவங்கள, அது ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு வெயிட்டேஜ் பார்க்குறவங்கள, இதெல்லாம் வந்து புதுசாக வந்தது தான். இது எல்லாமே கடைசி ஒரு 10 வருஷமாக தான் நம்ம பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த விலைவாசி ஏற்றத்தை எப்படி வந்து நம்ம மெஷர் பண்ணுறோம்னா, அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க அதை பொறுத்து மெஷர் பண்ணோம். அதாவது இப்போ நீ கிராமத்தில் இருக்கலாம், கிராமத்தில் நீ 2 வேலை செய்யலாம். ஒன்று அக்ரிகல்ச்சராக வேலை செய்யலாம், இல்லைனா வேறு ஏதாவது ஒர்க் இருக்குல்ல, ரூரல் அக்ரிகல்ச்சர் தவிர்த்து வேறு ஒர்க் இருக்குல்ல, அது ரூரல் ஒர்க்கும் போட்டுக்கலாம். ஒவ்வொருத்தரும் என்ன வேலை செய்கிறானோ அந்த வேலை செய்கிறவனோட விலைவாசி எப்படி செலவு பண்ணுறான் சொல்கிறது புரியுதா? எக்ஸாம்பிள் அர்பன்னா எங்கே ஒர்க் பண்ணுவான், இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுவானா? அப்போ இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவனோட சம்பளத்திலேருந்து அவன் எப்படி செலவு பண்ணுறான், எதுக்கு அதிகமாக வெயிட்டேஜ் தரான், செலவு பண்ணுறான் அப்படின்றத ஃபஸ்ட்டு ப்ரைஸுக்கு நம்ம அப்படி கேல்குலேட் பண்ணிருந்தோம். ஓகே, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி. ரீசெண்டாக கேல்குலேட் பண்ணுறதுனா இப்படி ஜென்ரலாக அர்பன்னு போட்டாச்சு, ரூரல் போட்டாச்சு. ஓகே, அப்போ இதெல்லாம் என்னது புதுசாக வந்தது எல்லாமே. யார் பண்ணுறா, சிஎஸ்ஓ, சிஎஸ்ஓ. ஓகே, அந்த ப்ரைஸை நான் கீழே போட்டுருவாங்க, காட்டுறேன். இந்த போட்டிருப்பாரு கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் ஃபார், ஃபஸ்ட் இதை பார்க்கலாம். கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ் சொன்னோமா? அப்போ அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ் வந்து எவ்வளோ செலவு பண்ணுறாங்க. அடுத்து கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் ஃபார் ரூரல் லேபர்ஸ், அக்ரிகல்ச்சரை தவிர்த்து ரூரல் லேபர்ஸ் என்ன செலவு பண்ணுறாங்க. அடுத்து கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் ஃபார் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ், அவங்க எவ்வளோ செலவு பண்ணுறாங்க. இப்போ இதில் பார்க்குறது எல்லாமே காமனாக வந்திருக்கு. ஒர்க்கர்ஸ்னு வருதுல்ல, லேபர்ஸ் ரூரல் லேபர்ஸ்னு தான் வருது. அப்போ ஒர்க்கர்ஸ்னால் யார் லேபர்ஸ்னால் யார் பண்ணணும், லேபர் பீரோ தான் பண்ணணும். மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் பீரோ. இதெல்லாம் பழைசு. ஆனால் இன்னும் ஃபங்க்ஷனலாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது. இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு யூஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வச்சுக்கலாமே, இதை படிங்களேன். கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். வாட் இஸ் ப்ரைஸ் இண்டெக்ஸ்? அதாவது எவ்வளோ செலவு பண்ணுறான், எவ்வளோ அதிகமாக இருக்குது. யாரோட செலவு, கன்சியூமரோட செலவு. எந்த கன்சியூமர், அக்ரிகல்ச்சர் லேபரோட செலவு. கரெக்டாக? ஓகே, இப்போது இவனோட செலவு வந்து பேஸ் இயரை கம்பேர் பண்ணுவோம். 2012 எக்ஸாம்பிள் 12 கம்பேர் பண்ணும்போது 100 ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். அப்போ 100, இப்போ 190 ஆயிருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ எவ்வளோ அதிகமாக இருக்குது, 90 ரூபா அதிகமாக இருக்குல்ல. இந்த 90 ரூபா அதிகமாக இருக்குல்ல, எதில் அதிகமாக இருக்கும், ஹவுஸ் ஹோல்டில் அதிகமாக இருக்கும். ஏன்னா எங்கே இருக்கிறான், கிராமத்தில் இருக்கான். எதுக்கு அதிகமாக இருக்கும், சாப்பாடு தான் அதிகமாக இருக்கும். அப்போ நமக்கு தெரியுதில்ல பார்த்த உடனே. அப்போ இந்த கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸில் வெயிட்டேஜ் பார்த்த உடனே எதனால் அதிகமாக இருக்குன்னு தெரியுதில்ல, அதுக்கு பேர் தான் வெயிட்டேஜ். கண்டிப்பாக என்ன சொல்ல மாட்டோம், அக்ரிகல்ச்சர் லேபர் வந்து கிராமத்தில் இருக்கான், கண்டிப்பாக ஹவுஸ் ஹோல்டில் அதிகமாக செலவாக இருக்காது. அப்போ 100லேருந்து 190 ரூபாய் இருக்குன்னா அவனோட விலைவாசிகள் அதிகமாக இருக்குது, சாப்பாடு விலைவாசி அதிகமாக இருக்குது. அப்போ 2 தெரிஞ்சுக்கிறோம். கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸை வச்சுக்கிட்டு அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். கரெக்டாக? 100லேருந்து 190 அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி எது அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குன்ற ஒரு ஐடியா வருதுல்ல, 2 கிடைக்குது. ஓகே, நான் அதை சொல்ல வரல. ஓகே, இப்போ பேஸ் இயர் 100, அப்போ 100 ரூபா செலவு பண்ணியிருக்கான், இப்போ 190 செலவு பண்ணியிருக்கான். அப்போ அதிகமாக இருக்குல்ல, அப்போ என்ன பண்ணுவாங்க, ஓகே, அக்ரிகல்ச்சர் லேபர் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் அதிகமாக காசு கொடுங்க. புரிஞ்சா? இப்போ இங்கே பாருங்கள், ப்ரைஸ் இண்டெக்ஸ் ஆஃப் கன்சியூமர். என்ன கன்சியூமர், இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ். ஓகே, இந்த இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ்காரங்களோட என்னது ப்ரைஸ் இண்டெக்ஸ், அவங்க செலவு பண்ணுறது வந்து 180 ஆகிடுச்சு அப்படின்னா 80 ரூபா எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறாங்க. அப்படியே அப்போ அவங்களுக்கு போனஸ் கொடுத்துருங்க. இந்த போனஸ் எப்படி வந்து கிடச்சிது, இந்த இண்டெக்ஸ் வச்சு தான் கிடச்சிது. அப்போ இது எல்லாமே பழைசாக ஏற்கனவே மெஷர் பண்ணது தான் இது. ஆனால் இன்னும் ஃபங்க்ஷனாக இருக்குது. இதுக்கும் ஒவ்வொரு இண்டெக்ஸ்க்கும் ஒரு யூஸ் இருக்குது. சொல்கிற புரியுதா? இதுக்குன்னு ஒரு யூஸ் இருக்குது. அந்த அர்பன் ரூரலுக்கு எப்படி ஒரு யூஸ் இருக்கோ அதே மாதிரி பர்டிகுலராக பார்க்குற இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ்க்கு, அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ்க்கு, ரூரல் லேபர்ஸ் வந்து லேபர் பீரோக்கு பண்ணுறாங்க. இது ஒவ்வொருக்கும் ஃபங்க்ஷனல். எக்ஸாம்பிள் இப்போ தான் போட்டுருவாங்க. சிபிஐ அக்ரிகல்ச்சர் லேபர், ரூரல் லேபர்ஸ், இதில் எவ்வளோ அதிகமாக விலை பார்த்துட்டு இட் இஸ் யூஸ்டு ஃபார் டிட்டர்மினிங் தி மினிமம் வேஜஸ். கரெக்டாக? ஒரு வீட்டோட சம்பளம் 500 ரூபா. ஓகே, அதில் அவன் சிபிஐ ஏஎல் அக்ரிகல்ச்சர் லேபரோ ரூரல் லேபரோ அவன் செலவு பண்ணுறது வந்து 800 ரூபா செலவாகுது. கரெக்டாக? இப்போ என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் சம்பளம் அதிகமாக்குங்க. 500 ரூபா சம்பளம் பத்தாது, நீங்கள் மினிமமாக 900 ரூபா வைங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்? இந்த மினிமம் வேஜஸ் 500லேருந்து இந்த 500லேருந்து சம்பளம் எப்படி 900 அதிகமாச்சு. சிபிஐ பார்க்குறாங்க, அதில்
800 ஆயிருக்கு. அப்போ வேலைக்கு ஆகாது, அதிகமாக்குறாங்க. அப்போ இந்த இண்டெக்ஸை வச்சுக்கிட்டு தான் அவங்களோட சம்பளத்தை அதிகமாக்கலாமா வேணாம்னு யோசிப்பாங்க. இந்த போட்டு பாருங்க. The CPI agriculture labor rural labor is used for determining the minimum wages and those for the government's rural jobs under the NREGA scheme. கரெக்டாக புரிச்சுல? அப்போ அக்ரிகல்ச்சர் லேபர் ரூரல் லேபர் இந்த மாதிரி இண்டெக்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது? அவங்களோட விலைவாசியோ அதிகமாகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு பேலன்ஸ் பண்ணுற அளவு மாதிரி அவங்களுக்கு வேறு ஏதாவது ஒர்க் தரலாமா, காசு தரலாமான்னு யோசிப்பாங்க. அதே மாதிரி தான் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ், இதுக்கு ஒர்க் இருக்குது. இப்போ வந்து டிஸ்கண்டினியூ ஆனது ஒன்று தான், கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் ஃபார் அர்பன் நான் மேனுவல் எம்ப்ளாயீஸ். ஓகே, அப்படி தனியாக இருந்துச்சு. மேனுவல் எம்ப்ளாயிஸ் தெரியும் கரெக்டாக. நான் மேனுவல் எம்ப்ளாயிஸ் தனியாக அவங்களோட இண்டெக்ஸை பார்த்துட்டு இருந்தாங்க, அவங்க எப்படி செலவு பண்ணுறாங்க பார்த்துருந்தாங்க. அது தேவையில்லைன்னு டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. அது யார் பண்ணியிருந்தா? சிஎஸ்ஓ பண்ணியிருந்தாங்க. அப்போ இப்போதைக்கு பண்ணுற 2 பேர் தானே, ஒன்று சிஎஸ்ஓ இன்னொன்று லேபர் பியூரோ. அப்போ கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ்னு எடுத்தாலே சி ஃபார் கன்சியூமர், சி ஃபார் சிஎஸ்ஓ தான் பண்ணுவான் கரெக்டாக. யார் பண்ணுவான்? சிஎஸ்ஓ பண்ணுவான். அப்போ அந்த சிஎஸ்ஓ தவிர்த்துட்டு ஒர்க்கர்ஸ் லேபர்ஸ் வந்து யார் பண்ணுவான்? லேபர் பியூரோ தான் பண்ணுவோம், மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் தான் பண்ணுவோம். ஓகே, சிபிஎம் முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்து யார் பார்க்கணும்? ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் பார்க்கணும். உங்களுக்கே தெரியும் ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ்னால் இண்டஸ்ட்ரியில் போய் வாங்குறாங்க, பர்ச்சேஸ் பண்ணுறவங்க கரெக்டாக. அப்போ இண்டஸ்ட்ரியில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க யாராக இருப்பான்? பிஸ்னஸ் பீப்பிள் தான் இருப்பான். அப்போ அவனை யார் மெஷர் பண்ணணும்? காமர்ஸ் மினிஸ்டர் தான் மெஷர் பண்ணணும். பாருங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. அவனுக்கு தான் இண்டஸ்ட்ரி பற்றின ரிப்போர்ட் தெரியும். அப்போ அந்த மினிஸ்ட்ரியில் இருக்கிற ஆஃபீஸ் ஆஃப் எக்கனாமிக் அட்வைசர் தான் என்ன பண்ணுவார்? ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸை மெஷர் பண்ணுவார். சிம்பிள் தானே. கன்சியூமரை பற்றி பார்க்குறதுக்கு சிஎஸ்ஓ, லேபர் பற்றி பார்க்குறதுக்கு லேபர் பியூரோ, ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் பார்க்குறதுக்கு ஹோல்சேல் பிஸ்னஸ், அப்போ இண்டஸ்ட்ரி, காமர்ஸ் இண்டஸ்ட்ரி தான் பார்க்கும். அவங்களோட எக்கனாமிக் அட்வைசர் தான் பார்ப்பாங்க கரெக்டாக. ஓகே, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் calculating the price index and inflation கிட்ட தெரியும்ல. ப்ரைஸ் இண்டெக்ஸ்னால் கரண்ட் இயர் அண்ட் பேஸ் இயர் டிஃப்ரென்ஸ். இன்ஃப்ளேஷன்னா கரண்ட் இயர் அண்ட் லாஸ்ட் இயர் டிஃப்ரென்ஸ் கரெக்டாக. அந்த இன்ஃப்ளேஷனே உங்களுக்கு கோர் இன்ஃப்ளேஷனாக தெரியும்ல. எஸ், கோர் இன்ஃப்ளேஷன் அர்த்தம் சாப்பாடு செலவு, நீங்கள் ஃபியூவல், எனர்ஜி இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி கிடைக்கிறது கோர் இன்ஃப்ளேஷன். எப்படி படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்குல்ல? எஸ், அதாவது நம்ம இன்ஃப்ளேஷன் என்ன பண்ணுவாங்க, எல்லா பொருளுக்கும் நம்ம போகிற ட்ரெஸ்லேருந்து சாப்பாடுலேருந்து எல்லாத்துக்குமே எவ்வளோ விலைவாசி அதிகமாக இருக்குன்னு செக் பண்ணுவாங்க. போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு அந்த செக் பண்ணும்போது சாப்பாட்டுக்கு ஆகிற செலவையும் பெட்ரோல் போடுறோம்ல, ஃபியூல், எனர்ஜி, அதுக்கு பண்ணுற செலவையும் மட்டும் மைனஸ் பண்ணிடுறாங்க. அதை கேல்குலேட் பண்ணாதீங்க. அதை தவிர்த்துட்டு மற்ற பொருளுக்கெல்லாம் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், அதுக்கு எவ்வளோ சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள் அப்படின்னு பார்த்தா கோர் இன்ஃப்ளேஷன். ஏன் இதை மட்டும் தூக்குறாங்க? ஏன்னா ஃபுட்டும் எனர்ஜியும் மாறிக்கிட்டே இருக்கும் கரெக்டில். இப்போ திடீர்னு வந்து இன்றைக்கி வந்து பெட்ரோல் விலை வந்து 100 ரூபாய்க்கு வச்சுக்கலாம். அடுத்த நாள் என்ன ஆக வாய்ப்பு இருக்குது? குறைய வாய்ப்பு இருக்குது. டக்குனு ஒரு 2 ரூபா குறைஞ்சிரும், 4 ரூபா குறைஞ்சிரும். சாப்பாடு விலை, வெங்காய விலை அப்படி தான், டக்குனு அதிகமாகும், டக்குனு குறையும். ஒவ்வொரு நாளும் மாறி மாறி வந்துட்டே இருக்கிறதால அப்போ அந்த கோர் இன்ஃப்ளேஷன், அப்போ இன்ஃப்ளேஷன் மெஷர் பண்ணுறதுல என்ன கஷ்டமாக இருக்கும்ல. இப்போ நான் வேறு கேட்குறாங்க, உங்கள் கண்ட்ரியில் இன்ஃப்ளேஷன் ரேட் எவ்வளோ கேட்குறாங்க, 7% சொல்கிறோம். திடீர்னு நாளைக்கு என்ன ஆகிடும்? 6.5 ஆகிடும். காரணம் என்னது? ஃபுட்டோட விலை கம்மியாகிடும், அதிகமாகிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் ஸ்ட்ராங்காக சொல்ல முடியாது. அப்போது எது வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கோ அதை தூக்கிடுங்க, அதை தூக்கி மெஷர் பண்ணலாம். அப்படி மெஷர் பண்ணால் கோர் இன்ஃப்ளேஷன். இதை போட்டுருப்பாங்க. இந்த கோர் இன்ஃப்ளேஷன் இஸ் தி சேஞ்ச் இன் தி காஸ்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அது சேம் தான், குட்ஸ் அண்ட் சர்வீசஸோட காஸ்ட் எவ்வளோ சேஞ்ச் ஆகுது பார்க்குறது. ஆனால் பட் டஸ் நாட் இன்க்ளூட் தோஸ் ஃப்ரம் ஃபுட் அண்ட் எனர்ஜி செக்டர். ஃபுட் செக்டாரும் எனர்ஜி செக்டாரும் ஆட் ஆகாது. ஏன்னா தீஸ் ஐட்டம்ஸ் ஆர் எக்ஸ்க்ளூடட். ஏன்னா தே ஆர் வெரி வாலட்டில், உடனே மாறும், டெம்பரரி, அது சீஸ்னல், அது அதனால் கேல்குலேட் பண்ணாதீங்க சொல்கிறாங்க. ஸோ த கோர் இன்ஃப்ளேஷன் இஸ் ஸ்டடி டு, அப்போது இதை தூக்கிட்டாலும் என்ன கிடைச்சிடும்? நமக்கு லாங் டேர்ம் கிடைச்சிடும்ல. ஸோ கோர் இன்ஃப்ளேஷன் இஸ் ஸ்டடி டு அண்டர்ஸ்டாண்ட் தி லாங் டேர்ம் ட்ரெண்ட் ஆஃப் ப்ரைஸ் ரைஸ் கரெக்டாக, விச் கேன் ஹெல்ப் இன் பெட்டர் ஃப்ரேமிங் ஆஃப் லாங் டேர்ம் பாலிசிஸ். அப்போ நீங்கள் ஃபுட்டையும் எனர்ஜி சேர்த்துட்டிங்கன்னா உங்களால் என்ன பண்ண முடியாது, ஒரு லாங் டேர்ம் ப்ரைஸ் ரைஸ் சொல்ல முடியாது, மாறிக்கிட்டே இருக்கும். இவனை தூக்கிட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லிடலாம். ஓகேவா? அடுத்து இன்னும் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். அந்த இங்கே இருக்குல்ல, அதாவது சிபிஐ அர்பன் ரூரல் கம்பைன்டு இது இருக்கா, இதுக்கும் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ், அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ், ரூரல் லேபர்ஸ், இந்த செக்மெண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? நான் சொன்ன பாயிண்ட்டை விட வேறு ஏதாவது உங்களுக்கு தோணுதா? இது வந்து காமனாக ஒட்டுமொத்த வில்லேஜும் வருதில்ல, அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவையும் கணக்கிடலாம் கரெக்டாக. ஆனால் இது அப்படி கிடையாதுல்ல, ஒரு செக்மெண்ட் ஆஃப் பாப்புலேஷன் மட்டும்தானே. அக்ரிகல்ச்சர் லேபர்ன்ற ஒரு பாப்புலேஷன் மட்டும்தான், ரூரல் லேபர்ன்ற பாப்புலேஷன் மட்டும்தான் கேல்குலேட் பண்ண முடியும், தவிர ஒட்டுமொத்தமான இந்தியாவை கேல்குலேட் பண்ண முடியாதுல்ல. இந்த லைன், அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியுதா?
அதான் கேட்பாங்க பாருங்கள். இந்த லைன் பாருங்களேன். The CPI rural urban combined are the த்ரீ நியூ ஆல் இண்டஸ்ட்ரீஸ். கரெக்டாக புதுசாக வந்த 3 நியூ ஆல் இண்டியா இண்டஸ்ட்ரீஸ். ஆல் இண்டியா புரியுதா? இந்தியா எல்லாம் ஒரு டோட்டல் இந்தியாவையும் கவர் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் சிபிஐ ஏஎல் ஆர்எல் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ் ஒன்லி கவர்ஸ் ஏ செக்மெண்ட் ஆஃப் பாப்புலேஷன். கரெக்டாக? அப்போ என்ன அர்த்தம்? ஸோ இட் டஸ் நாட் கிவ் தி கம்ப்ளீட் கண்ட்ரி வைட் பிக்சர். கரெக்டாக? ஆனால் சிபிஐ ரூரல் அர்பன் கம்பைன்ட் கவர்ஸ் ஆல் செக்மெண்ட் ஆஃப் தி பாப்புலேஷன் அண்ட் கிவ்ஸ் ஜென்ரல் ஐடியா அபவுட் தி ப்ரைஸ் ரைஸ் இன் தி ப்ரைஸ் ரைஸ் ஆஃப் தி கண்ட்ரி. நான் சொல்ல போச்சா? அப்போது கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸை பற்றியான ஜென்ரல் ஐடியா, ஒரு கண்ட்ரியோட ப்ரைஸ் ரைஸ் எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா எது ஜென்ரலாக பார்க்க சொல்கிறது? சிபிஐ ரூரல் அர்பன் கம்பைண்டும் வரும். எது வந்து செக்மெண்ட் ஆஃப் பாப்புலேஷன் தெரிஞ்சுக்கணுன்னா எதை யூஸ் பண்ணணும்? அக்ரிகல்ச்சர் லேபரோ ரூரல் லேபரோ இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கரும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ எது வந்து ஆல் இண்டியா லெவல்? சிபிஐ ரூரல் அர்பன் கம்பைன்ட், பிகாஸ் இட் கவர்ஸ் ஆல் செக்மெண்ட்ஸ் ஆஃப் பாப்புலேஷன். அதனால் ஜென்ரலாக ஒரு கண்ட்ரியோட ப்ரைஸ் ரைஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கலாம். கரெக்டாக? அதான் இங்கே போடுறாங்க. தீஸ் ஆர் பப்ளிஷ்ட் அட் ஆல் இண்டியா ஆஸ் வெல் அஸ் ஸ்டேட் வைஸ் லெவல். ஆல் இண்டியா ஸ்டேட் வைஸ் வந்துடும்ல. எஸ், இதெல்லாம் வந்து ஜென்ரல். இப்போ அப்டேட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் இன்னொரு படிச்சுங்களேன். இந்த கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் மெஷர்ஸ் தி ஆவரேஜ் சேஞ்ச் இன் ப்ரைஸஸ் ஆஃப் தி ப்ரைஸஸ் பெய்டு பை தி ஃபைனல் கன்சியூமர். ஃபைனல் கன்சியூமர் யார்? நாம். அப்போ கன்சியூமர்ஸே மாறும் தானே. கரெக்டாக? இண்டஸ்ட்ரிக்காரனும் பிஸ்னஸ் பண்ணுறவனும் கன்சியூம் பண்ணுவான்ல. கரெக்டாக? எஸ். தி கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் மெஷர்ஸ் தி ஆவரேஜ் சேஞ்ச் ஆஃப் ப்ரைஸஸ் பெய்டு பை தி ஃபைனல் கன்சியூமர்ஸ் ஃபார் ஏ பேஸ்கெட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். கரெக்டாக? அதாவது ஒரு ஃபைனல் கன்சியூமருக்கும் இன்டர்மீடியட் கன்சியூமருக்கும் வித்தியாசம் தெரியுதா? நம்ம மார்க்கெட்டில் போய் வாங்குகிறோம்ல, அவன் வந்து ஃபைனல் கன்சியூமர். அதுவே இண்டஸ்ட்ரியில் போயிட்டு வாங்குவான். இரும்பு வாங்குவான், டிராக்டர் வாங்குவான், மிஷின் வாங்குவான். அதுவும் பொருள் வாங்குறது தானே. ஆனால் அது என்ன கன்சியூம், அது என்ன பொருள் கிடையாது, ஃபைனல் குட்ஸ் கிடையாது தானே. அது அவன் பிஸ்னஸ் வாங்குகிறான். அது இதெல்லாம் ஏழை வந்துடும். இது ஹோல்சேல் ப்ரைஸில் வந்துடும். மார்க்கெட்டில் போய் கடைசியாக நம்ம வாங்குகிறோம், ஃபைனலாக நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். அது ஃபைனல் கன்சியூமர்ஸ். அப்போ இந்த ஃபைனல் கன்சியூமர்ஸ் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, பெய்ட் பண்ணுறாங்க, அதில் எவ்வளோ ப்ரைஸ் சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்குறது தான் யார்? கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். இந்த பேஸ்கெட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ்னால் மீனிங் புரியுதா? அதாவது இப்போ நம்ம வீடு வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் குட்ஸும் வாங்குவோம், சர்வீஸும் வாங்குவோம். கரெக்டாக? அதை பேஸ்கெட் சொல்கிறாங்க. இப்போ ஒரு வீட்டுக்கான பேஸ்கெட் என்னென்ன வரும்? வெஜிடபிள்ஸ் வரும், ஆயில் வரும், ஹெல்த்து வரும், எஜுகேஷன் வரும், எலக்ட்ரிசிட்டி வரும், வேறு ட்ராவல் வரும், ஃபியூல் வரும். இதெல்லாம் என்னது? குட்ஸும் இருக்குது, சர்வீஸ் இருக்குது. ஹெல்த் சர்வீஸ் தானே. ஆமாம். ட்ராவல் சர்வீஸ் தானே. கரெக்டாக? எஜுகேஷன் சர்வீஸ் தானே. ஃபுட்டு குட்ஸ் தானே. அப்போது குட்ஸு சர்வீசஸ் நம்ம எவ்வளோ என்னென்ன பொருளாக வாங்குகிறோமோ அது ஒரு பேஸ்கெட் சொல்கிறாங்க. ஏன் பேஸ்கெட் சொல்கிறாங்க? இந்த பேஸ்கெட் மாற வாய்ப்பு இருக்குல்ல ஒரு ஆளுக்கும். இது வந்து ஒரு மிடில் கிளாஸ் சொல்கிறத விட அர்பன் சொல்லலாமா? அர்பனோட ஒரு கடைக்கு போகிறதுக்கான ஒரு பேஸ்கெட். அதுவே ரூரல் பேஸ்கெட் மாறும் தானே. ஒரு பேஸ்கெட்டாக போயிடுச்சா ஒவ்வொருத்தவங்களோட வாங்கிறதுக்கான பை வந்து மாறும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் இந்த பேஸ்கெட் வந்து ஒரே மாதிரி இருக்கும், மாறிட்டே இருக்குமா? இப்போ எக்ஸாம்பிள் இந்த பேஸ்கெட் நம்ம தாத்தா வாங்கினது, இந்த பேஸ்கெட் நம்ம இப்போ இருக்க ஜென்ரேஷன் வாங்குறது. ரெண்டு பேஸ்கெட் ஒரே மாதிரி இருக்குமா? மாறும் தானே. இப்போ எக்ஸாம்பிள் இந்த பேஸ்கெட் என்னெல்லாம் வரும்? செல்ஃபோன் வரும், இன்டர்நெட் ரீசார்ஜ் வரும், நெட் பேக் வரும், எல்லாம் வரும். இதில் அதெல்லாம் வராது தானே. பேஸ்கெட்னா புரியுதா? நீங்கள் வாங்குகிற பொருட்கள் என்னென்ன பொருளாக வாங்குறீங்களோ அது பேஸ்கெட். எஸ். அந்த அப்போ எல்லா பொருளுக்குமான எல்லா பொருளுமே இருக்கும். இதில் எது வெயிட்டேஜ் அதிகம் அப்படின்றதையும் பார்க்கும் யார்? கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். ஓகே. அந்த பேஸ்கெட் ஆஃப் குட்ஸ் சர்வீஸ் தான் புரியுச்சுல. பேஸ்கெட் ஆஃப் குட்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், இது போட்டிருக்கு பாருங்கள். ரெக்கார்ட் ஆகுதா? ஓகே. இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் ஆஃப் தி பேஸ்கெட். ரூரலில் 437 440 ஆச்சு. 3 + 1 4, 7 + 1 8, 440 ஆகிருக்கு. அர்பனில் பாருங்கள் 450 460 இருக்குது. அப்போ நம்ம வாங்குகிற கூட என்ன ஆகுது? பொருட்கள் அதிகமாகிட்டே இருக்குது. அப்போ நீங்கள் எவ்வளோ பொருட்கள் அதிகமாகுதோ இந்த 460 பொருட்களையும் சிபிஐ என்ன பண்ணுது? மெஷர் பண்ணுது. இந்த 448 பொருட்களையும் சிபிஐ மெஷர் பண்ணுது. இது சிபிஐ ரூரல், இது சிபிஐ அர்பன். ஓகே. அப்போ சிபிஐ அர்பன் இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 460 பொருளுக்கும்
எவ்வளோ விலைவாசி அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி 460 பொருளுக்கும் ஒரே பர்சன்டேஜாக இருக்கும் வெயிட்டேஜ். இதில் ஹவுசிங்க்கு பர்சன்டேஜ் அது வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும், சாப்பாடுக்கு வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும். அது புரிஞ்சுச்சா? 460 பொருட்களுக்கு மெஷர் பண்ணாலும் எல்லா பொருளையும் ஒரே மாதிரியாக வெயிட்டேஜ் போட்டிருப்பாங்க. நம்ம எல்லா பொருளுக்கும் ஒரே மாதிரி செலவு பண்ணுறோம். கல்விக்கு அதிகமாக செலவு பண்ணியிருப்போம், சாப்பாடுக்கு செலவு பண்ணியிருப்போம். கரெக்டாக? அப்போ அந்த வெயிட்டேஜையும் பார்க்க முடியும். ஒரு 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 அர்பனில் இருக்கிறவன் ஒரு பொருளுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் செலவு பண்ணுறான், தன்னோட சம்பளத்தில் அதிகமாக எதுக்கு செலவு பண்ணுறான் வெயிட்டேஜ், அந்த வெயிட்டேஜும் பார்க்க முடியும், எவ்வளோ அதிகம் செலவு பண்ணியிருக்கான்னு பார்க்க முடியும். என்ன சொல்கிற பேஸ்கெட்னா புரிஞ்சிருச்சு. பேஸ்கெட் எல்லாம் இருக்குது, குட்ஸும் இருக்கும், சர்வீசஸ் இருக்கும். அதோட நம்பர் என்ன ஆகிட்டே இருக்கும், மாறிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு 437 இருந்துச்சு, 448 இருந்துச்சு, 450, 460 ஆகிடுச்சு. அது முக்கியம். ஓகே, அப்போது நீங்கள் படிக்க வேண்டியது என்னதுன்னா எத்தனை அதிகமாக இருக்குது, 437 448 அந்த அதிகமாக இருக்குதுன்னு பார்க்கணும். அதே சமயத்தில் ஒரு ரூரல் எடுத்துக்கிட்டால் எதுக்கு வெயிட்டேஜ் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிள் எதுக்கு வெயிட்டேஜ் பார்க்குறதுக்கு முன்னாடி சிபிஐ டபிள்யூபிஐ 2 இருக்குது. சிபிஐ பேஸ்கெட் வேறு மாதிரி இருக்கும், டபிள்யூபிஐ பேஸ்கெட் வேறு மாதிரி தானே இருக்கும். கரெக்டாக? இப்போது வெஜிடபிள்ஸ் தானே இருக்கும், டபிள்யூபிஐ என்ன இருக்கும், மெஷின்ஸ் தானே இருக்கும். சொல்கிற புரியுதா? டபிள்யூபிஐயோட பேஸ்கெட் அவங்க வாங்குகிற பொருட்களும் வீட்டுக்காரங்க நம்ம வாங்குகிற சிபிஐ வாங்குகிற பேஸ்கெட்டு மாறும் தானே. ஸோ அது மாதிரி அதை தெரிஞ்சுக்கணும். முதல்ல சிபிஐயில் 460 பொருள் அர்பன் வாங்குறாங்க, ரூரல் 48 வாங்குறாங்க. அந்த பொருள்லாம் பிரித்தா என்னவா இருக்கும்? இந்த 448 பொருளையும் கேட்டகரியாக பிரித்தா என்னென்ன கேட்டகரியில் பொருள் வாங்குறாங்க தெரிஞ்சுக்கணும்ல. ஏன் தெரிஞ்சுக்கணும்? அப்போ தான் வந்து ஹோல்சேல்காரன் என்ன வாங்குறான், சிபிஐக்காரன் என்ன வாங்குறான் தெரியும்ல. அதுதான் இது இப்போ இருக்காங்க பாருங்கள், சப் குரூப்ஸ். இந்த 448 ரூரலோ சரி அர்பனையோ சரி இதெல்லாம் கேட்டகரி பண்ணால் இந்த சிபிஐ கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அதிகமாக என்னென்ன பொருளை வாங்குது, ஃபுட் அண்ட் பேரேஜ் இது ஒரு குரூப். ஓகே, அடுத்து கிளாத்திங் அண்ட் ஃபுட்வேர் குரூப். ஹவுசிங் செலவு பண்ணுறாங்க, எலக்ட்ரிசிட்டிக்கு செலவு பண்ணுறாங்க, அதர் மிசலினியஸ். மொத்தமாக இந்த 1 2 3 சாரி 1 2 3 4 5. இப்போ புதுசாக என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த இந்த ஃபுட்டில் தான் இந்த பேன் டொபாக்கோவும் ஆட் ஆகிடுச்சு. இப்போ தனியாக பிரித்து போட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்? இதுக்கு வெயிட்டேஜ் அதிகமாகிட்டே இருக்குன்னு அர்த்தம். சொல்லாமா? வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது, ஆனால் இருந்தாலும் எவ்வளோ வெயிட்டேஜ் தான், 3% தான். என்ன சொல்கிற புரியுதா? அந்த 460 பொருளோ 448 பொருளோ குரூப்ஸாக பிரிக்கலாம்ல. அந்த குரூப்ஸாக பிரித்தா தான் சிபிஐ கன்சியூமர்ஸ் என்ன குரூப்ஸ்லாம் வாங்குறாங்க, டபிள்யூபிஐ என்ன வாங்குறாங்க தெரிஞ்சுக்கலாம்ல. எஸ், குரூப்லாம் முக்கியம். அந்த ஃபஸ்ட்டு குரூப்ஸ் தெரிஞ்சுக்கணும். டபிள்யூபிஐயில் என்னென்ன குரூப்ஸ் ஆஃப் கேட்டகரிஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், சிபிஐயில் என்ன குரூப் ஆஃப் கேட்டகரி தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு சிபிஐயில் ரூரலில் எது அதிகமாக வாங்குது, அர்பன் எதாவது வாங்குது தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஃபுட் அண்ட் பேவரேஜ் ரூரலில் எவ்வளோ, 54 ரூபா செலவு பண்ணுது, அர்பன் 36% வெயிட்டேஜ். ஓகே, அடுத்து பார்க்கலாம். ஹவுசிங் பர்சன்டேஜே இல்லை, இங்கே 21. ஓகே, ஃபியூவல் அண்ட் லைட் யார் அதிகமாக செலவு பண்ண, யாருக்கு வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது பாருங்கள், ரூரல் அர்பன். ரூரல் இருக்கிறவங்களுக்கு வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது, 7.9 வெயிட்டேஜ். அர்பனில் 5.58 தான் வெயிட்டேஜ் போட்டிருக்காங்க. ஃபியூவல் லைட்டுக்கு செலவு பண்ணுறது அர்பன் ரூரலை விட அர்பனில் கம்மி. கரெக்டாக? இந்த மாதிரி சின்ன கம்பேரிசன் தான். மொத்தம் செக்டரே கம்மி தானே. ஹவுசிங்கில் பார்த்தா ரூரல் கிடையாது, வெயிட்டேஜ் அதிகமாக அர்பன் தராங்க. புரிஞ்சா? இது வந்து கம்பைன்டு வெயிட்டேஜ் பார்க்குறது. கம்பைண்டாக எது அதிகமாக பார்க்குறதுனா ரெண்டு ஆவரேஜ் போட்டு பார்க்குறது. எது அதிகமாக வருது, ஃபஸ்ட்டு ஃபுட்டு வருமா, ஆவரேஜாக பார்க்குறோம். அடுத்து மிஸ்லேனியஸ் தான் வருது. அதுக்கு அடுத்து பார்த்தா ஹவுசிங் தான் வருது. அப்புறம் ஃபியூல் லைட் வருது. என்ன சொல்கிற புரியுதா? ஆவரேஜாக போடுறது. ஸோ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், அதாவது இப்போது சிபிஐக்கும் டபிள்யூபிஐக்கும் பேஸ்கெட் வேரி ஆகும்னு பார்த்தோம். இப்போ டபிள்யூபியோட பேஸ்கெட் என்ன ஒன்று படிக்கல. நம்ம சிபியோட பேஸ்கெட்டை தான் கேட்டகரி பண்ணியிருக்கோம். என்னென்ன கேட்டகரி பண்ணோம், ஃபுட்டாக பிரித்தோம், பேனாக பிரித்தோம், கிளாத்திங் பிரித்தோம், ஹவுசிங் ஃபியூவல் பிரித்தோம். அந்த மாதிரி சிபிஐ பிரிச்சுட்டு ரூரல் சிபிஐ எதுக்கு வெயிட்டேஜ், அர்பன் சிபிஐ எதுக்கு வெயிட்டேஜ் பார்த்தோம். கரெக்டாக அதை ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். என்ன பார்த்தோம், பேன் டொபாக்கோ யார் அதிகமாக செலவு பண்ணுறா, ரூரல் தான். அதே மாதிரி இன்னும் செலவு பார்த்தோமே, ட்ரெஸ்ஸுக்கு பாருங்கள் வெயிட்டேஜ், கிளாத்திங் ஃபுட்வேர் அதிகமாக வெயிட்டேஜ் ரூரலில் தான் இருக்குது. ஃபியூயல் லைட்லேயும் வெயிட்டேஜ் அதிகமாக யாருக்கு இருக்குது, ரூரல் தான் இருக்குது. எதை கம்பேர் பண்ணுறத விட, அர்பனை கம்பேர் பண்ணுறத விட. இது ஒட்டு மொத்தமாக சேர்த்து அவன் எதுக்கு செலவு பண்ணிடுறான், ஒரு அர்பன்காரன்
வீட்டு செலவாசுக்கு பண்ணிடுறான். ஓகே, இங்கே போட்டுருக்கு பாருங்க. அப்போ அந்த சிபிஐயோட குரூப்ஸை பார்த்தோம் பாருங்க. இயர் த நம்பர் ஆஃப் குரூப்ஸ் வர் 5. நான் இப்போ 6 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கரெக்டாக? காரணம் என்னது? பேன் டொபாக்கோ இன்டாக்சிகேட்னு ஒரு குரூப் வந்திருக்கு, which was a subgroup under the group food beverages tobacco has now been made a separate group. முக்கியம், ஃபஸ்ட்டு ஃபுட்டு கீழே சப்குரூப்பாக இருந்த பேன் டொபாக்கோ இப்போ தனி குரூப்பாகவே ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகே, என்னென்னலாம் பார்த்தோம்? சிபிஐ என்னென்னு பார்த்தோம். கரெக்டாக? அப்புறம் சிபிஐ ரூரல் அர்பன் கம்பைண்டுக்கும் இந்த ஏஎல்லுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். எது ஆல் இண்டியா லெவல்னு பார்த்தோம். ஓகே, அடுத்த முக்கியம் அப்டேட் பார்க்கலாம் நம்ம. என்ன அப்டேட்னா 2015 ஓகே அந்த இது ஞாபகம் இருக்கா? சிபிஐ வந்து மெஷர் பண்ணுறது யார்? சிஎஸ்ஓ தானே? எதை? இந்த ரூரல் அர்பன் கம்பைண்ட். எஸ், அது ஒரு அப்டேட். 2015 இந்த சிஎஸ்ஓ என்ன பண்ணியிருக்குன்னா, சிஎஸ்ஓ எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும்? மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராமிட்டேஷன். சில சேஞ்ச் பண்ணியிருக்கு. கரெக்டாக? முதல் சேஞ்ச் என்னதுன்னா பேஸ் இயரை மாற்றிருக்கு. ஃபஸ்ட்டு பேஸ் 2010 இருந்துச்சு. 2010 செலவை வந்து 100 வச்சுருக்கோம். இப்போ 2010 பேஸ் என்ன மாற்றிட்டாங்க? 2012 மாற்றிட்டாங்க. அப்படி என்ன அர்த்தம்? இப்போ எக்ஸாம்பிள், இப்போ எஜுகேஷனுக்கு செலவு பண்ண போகிறேன், இல்லை ஹெல்த் வச்சுக்கலாம், ஹெல்த்துக்கு செலவு பண்ண போகிறேன் அப்படின்னா நீ எதை கவர் பண்ணுவோம்? 2012 செலவு பண்ணியிருப்பல, அதை 100 வச்சுக்கோ. சொல்ல போதா? 2012 நீ ஹெல்த்துக்கு செலவு பண்ணியிருப்பேன் ஒரு காசு. எக்ஸாம்பிள், ஃபீஸ் வந்து ஒரு 500 கொடுத்துருப்பேன். அந்த 500 தான் 100% வச்சுக்கணும். இப்போ 2020 எவ்வளோ செலவு பண்ணுறேன் அப்படின்னு கம்பேர் பண்ணு. அப்போ பேஸ் இயர் என்னது? 2012. இதான் 2015 மாற்றிட்டாங்க. ஆனால் அடுத்த வருஷம் மாற்றிடுவாங்க தானே, 2020 முடியுது. அப்போ அடுத்த வருஷம் தான் பண்ண வாய்ப்பு இருக்குது, பேஸ் இயர் மாற்ற வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ சிபிஐ பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் அப்டேட் 2015 வந்த அப்டேட். என்ன பண்ணுறாங்க? இந்த பேஸ் இயர் ஹாஸ் பின் சேஞ்ச் ஃப்ரம் 2010 2012. ஒரு ஃபஸ்ட் அப்டேட். ரெண்டாவது அப்டேட் என்னது? இந்த பேஸ்கெட்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் அண்ட் தர் வெயிட்ஸ் மாறிச்சு தானே. பேஸ்கெட் ஆஃப் ஐட்டம் என்னாச்சு? அது எத்தனை எப்படி சொல்கிறது? இங்கே போடுங்க பாருங்கள். இன்க்ரீஸ் இந்த நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இந்த பேஸ்கெட் அதிகமாச்சு தானே. ரூரலில் வந்து என்னாச்சு? அர்பனில் 60 மாறிச்சுல. இங்கே அது சொல்கிறாங்க 437 448 ஆச்சுல, 450 460 ஆச்சுல, அதை சொல்கிறாங்க. அடுத்த அப்டேட் என்னது? எல்லாமே இப்போ எந்த வருஷம்? 2015. ஓகே, அடுத்து இந்த வெயிட் ஆஃப் தி கோர் குரூப் அதுவும் மார்க் சொல்கிறாங்க. கோர் குரூப் என்ன அர்த்தம்? ஃபுட் அண்ட் ஃபியூயல். அதை தவிர்த்துட்டு மிச்சம் இருக்கிற வெயிட்டேஜ் பொருளை பார்த்தா ஏற்கனவே இருந்ததுக்கும் இப்போ இருக்கிற வெயிட்டேஜ் என்ன இருக்குது? அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ சிஎஸ்ஓ 2015 பேஸ் இயரை மாற்றிருக்கு. பேஸ்கெட் ஆஃப் ஐட்டம்ஸ் அதோட வெயிட்டேஜ் மாற்றிருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் அதில் ஒரு அந்த பேஸ்கெட் நம்பர் ஆஃப் குரூப்ஸ் அதிகமாக இருக்குது தானே. கரெக்டாக எக்ஸ்ட்ரா 5 குரூப் இருந்து 6 குரூப்பாக மாற்றிச்சில. 6வது குரூப்னா அது பான் பார்த்துருந்தால, பேன் டொபாக்கோ எக்ஸ்ட்ரா குரூப் வந்துச்சா, அதான் சொல்கிறாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு குரூப் வந்துச்சு. பேஸ் இயர் சேஞ்ச்டு, ஐட்டம்ஸ் சேஞ்ச்டு, குரூப்ஸ் சேஞ்ச்டு, நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் சேஞ்ச்டு, வெயிட் ஆஃப் த கோர் குரூப் ஹஸ் இன்க்ரீஸ்டு. கோர் குரூப்னால என்ன வந்துடாது? ஃபுட்டு ஃபியூலை தூக்கிடுவாங்க. ஃபுட்டு ஃபியூல் தூக்கிட்டு வேறு வெயிட்டேஜுக்கு கம்பேர் பண்ணி பார்த்தா என்ன இருக்குது? 2015 அப்புறம் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, அதேமாதிரி நான் ஃபஸ்ட் ஒரு பாயிண்ட் படிச்சேன் இருக்கா? இங்கே அந்த பாயிண்ட் இந்த போட்டு பாருங்களேன். இந்த வெயிட் இன் சிபிஐ, அதாவது அந்த ஒரு ஃபுட்டுக்கு, அப்புறம் என்ன சொல்ல, ஹவுசிங்க்கு, அப்புறம் ஃபியூயலுக்கு, அப்படி வெயிட்டேஜ் இந்த கேட்டகரி பார்த்தோம்ல, அந்த கேட்டகரி எதுக்கு வெயிட்டேஜ்னு டிசைட் பண்ணுறதுக்கு எதை பேஸ் பண்ணோம்? பேசிஸ் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே கம்ப்ளீட்டட் பை என்எஸ்எஸ் தானே. எஸ், பழைசா ஓல்டாக என்ன பண்ணாங்கன்றதை இங்கே போட்டிருப்பாங்க. அது போட்டிருப்பாங்க. அது ஒரு அப்டேட். அதாவது ஏற்கனவே என்ன பண்ணாங்கன்னா, இந்த வெயிட்டேஜ் சிபிஐயில் இருக்கிற வெயிட்டேஜை எதை வச்சு கேல்குலேட் பண்ணாங்கன்னா, யூனிஃபார்ம் ரெஃபரன்ஸ் பீரியட் அப்படின்னு ஒரு டேட்டா வச்சு கேல்குலேட் பண்ணாங்க. இந்த யூனிஃபார்ம் ரெஃபரன்ஸ் பீரியட் டேட்டா ஆஃப் கன்சியூமர் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே 2004-05 61st ரவுண்ட் ஆஃப் என்எஸ்எஸ். சொல்ல புரியுதா? இப்போ வந்து எதை யூஸ் பண்ணுறாங்கன்னா, மாடிஃபைடு மிக்ஸ்டு ரெஃபரன்ஸ் பீரியட் ஆஃப் கன்சியூமர் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே என்எஸ்எஸ். என்ன சொல்கிற புரியுதா? அதாவது இங்கே பாருங்களேன், ஃபுட்டுக்கு வெயிட்டேஜ் என்ன? 54. கிளாத்துக்கு வெயிட்டேஜ் என்ன? 7. ஃபியூலுக்கு 7. அதேமாதிரி அர்பனுக்கு என்ன? 36. இந்த வெயிட்டேஜ் ரெடி பண்ணுறாங்களே, இது எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்க?
ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு என்ன பண்ணுறாங்க, நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, சாப்பாடுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, அதாவது இந்த ஃபுட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, கிளாத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, ஹவுஸுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க கேட்டு தானே பண்ணுறாங்க. அந்த கேட்குற முறையில் ஃபஸ்ட்டு ஒன்று பண்ணாங்க, இப்போ ஒன்று பண்ணுறாங்க. அதுதான் அந்த டிஃப்ரென்ஸ். அதாவது ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா, ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு மாதம் போயிடுவாங்க. யார் போயிடுவா, இந்த நேஷ்னல் சாம்பிள் சர்வேக்காரங்க போயிடுவாங்க. ஓகேவா, போய்ட்டு என்ன பண்ணுவாங்க, கன்சியூமர் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே எடுப்பாங்க. அதாவது எவ்வளோ செலவு பண்ணிட்டு கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா, போன மாதம் ஒட்டு மொத்தமாக சொல்லுங்கள், உங்களோட ஹெல்த்துக்கு எவ்வளோ, எஜுகேஷனுக்கு எவ்வளோ, சாப்பாடுக்கு எவ்வளோ, எல்லாத்தையும் சேர்த்து சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து ஒட்டு மொத்தமாக எவ்வளோ செலவாச்சு மாதம் சொல்லுவாங்க. ஸோ மாதம் எடுப்பாங்க. ஓகேவா, இதில் எரர் இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்னா, அந்த என்ன எரர்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ என்ன அப்டேட் சொல்லிடுறேன். ஓகேவா, இதோ பழையது யூனிஃபார்ம் பார்த்தீங்களா, நான் சொன்னல யூனிஃபார்ம் ரெஃபரன்ஸ் பீரியட் அப்படின்னு அர்த்தம். ஒரு மாதத்தில் எல்லா பொருளும் யூனிஃபார்ம் பார்த்துருவாங்க. நீ சாப்பாடு செலவு பண்ணாலும் சரி, எஜுகேஷனுக்கு, ஹெல்த்துக்கு, ட்ராவலுக்கு, ஹவுஸ் ரெண்ட்டுக்கு எதாக இருந்தாலும் யூனிஃபார்மாக எல்லாத்தையும் சேர்த்து ஒவ்வொரு மாதம் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன்னு செக் பண்ணுறது வந்து யூனிஃபார்ம் ரெஃபரன்ஸ் பீரியட் டேட்டா NSS. இதில் எரர் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன மாறிடுறாங்க, மாடிஃபைடு மிக்ஸ்டு ரெஃபரன்ஸ் பீரியட்னு உருவாக்குறாங்க. அதாவது இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, இதுவும் ஒவ்வொரு மாதம் தான் போவாங்க, ஆனால் பொருட்கள் வச்சு மாறும். எக்ஸாம்பிள், தீபாவளி டைமில் நம்ம எதுக்கு அதிகமாக செலவு பண்ணுவோம், ட்ரெஸ்ஸுக்கு செலவு பண்ணுவோமா, ஒவ்வொரு டைம் மாறுது தானே. என்ன சொல்கிற புரியுதா? அப்போது ஒவ்வொரு பொருளுக்கும் அந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள், இப்போது ட்ரெஸ்ஸு பற்றியான செலவுக்கு வந்து கடைசி 7 நாள் எவ்வளோ செலவு பண்ணிங்க, எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அடுத்து ஹெல்த்துக்கு கடைசி 1 மாதம் எவ்வளோ செலவு பண்ணிங்க, எஜுகேஷனுக்கு கடைசி 1 வருஷம் எவ்வளோ செலவு பண்ணிங்க அப்படின்னு ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு டைம் பீரியட் வைக்கிறாங்க. அதை வச்சு கால்குலேட் பண்ணுறாங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இது என்ன பண்ணுறாங்க, பழைசு இந்த யூனிஃபார்ம் ரெஃபரன்ஸ் பீரியடில் ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, ஹவுசிங்காக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் போன மாதம் என்ன செலவு பண்ணிங்க அப்படின்னு பார்த்துருவாங்க. அப்போ ஒவ்வொரு மாதத்துலேயும் செலவு அதிகமாகிறது தெரியும். எதில் செலவு அதிகமாக இருக்கணும் தெரியுமா, தெரியாதுல்ல. கரெக்டாக 10 பொருளில் ஏதாவது ஒரு பொருள் தான் அதிகமாக இருக்கும். பொங்கல் டைமில் ஒரு செலவு அதிகமாக இருக்கும், தீபாவளி டைமில் செலவு அதிகமாக இருக்கும், கரெக்டாக மழை காலத்தில் ஒரு செலவு அதிகமாக இருக்கும். அப்போ முடிவு பண்ணுறாங்க. அப்போ யூனிஃபார்மாக எல்லாத்தையும் யோசிக்க வேணாம், ஒவ்வொரு பொருளுக்கும் மாடிஃபை பண்ணுவோம், ரெஃபரன்ஸ் பீரியட் வைப்போம், மாடிஃபைடு மிக்ஸ்டு ரெஃபரன்ஸ் பீரியட் வைப்போம். ஓகேவா, எஜுகேஷனுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பீரியட் 1 இயர் வைப்போம். 1 இயருக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், ஹெல்த்துக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் கடைசி 1 மாதம் சொல்லு, ரெஃபரன்ஸ் பீரியட். ஹெல்த்துக்கு ரெஃபரன்ஸ் பீரியட் 1 மாதம், எஜுகேஷன் ரெஃபரன்ஸ் பீரியட் 1 வருஷம். ஓகே, சாப்பாடுக்கு ரெஃபரன்ஸ் பீரியட் ஒரு 7 நாள். அது மாதிரி ரெஃபரன்ஸ் பீரியடை ஒவ்வொருத்துக்கும் மாற்றி கண்டுபிடிக்கிறது இப்போ உருவாக்குறது. The basket of items and their weight diagrams has been prepared now using modified mixed reference period data of the Consumer Expenditure Survey 2012 68th round of NSS. Earlier we have been using what, uniform reference period. அப்படின்னா ரெஃபரன்ஸ் பீரியட் யூனிஃபார்மாக இருக்கும். அதாவது நீங்கள் சாப்பாடுக்கு எவ்வளோ செலவு பண்ணீங்க போன மாதம் சொல்லுங்கள், ஹெல்த்துக்கு எவ்வளோ செலவு பண்ணீங்க போன மாதம் சொல்லுங்கள், எஜுகேஷன் எவ்வளோ செலவு பண்ணீங்க போன மாதம் சொல்லுங்கள். ரெஃபரன்ஸ் பீரியட் எல்லாத்துக்கும் யூனிஃபார்ம் வச்சுட்டாங்க. கரெக்டாக மாறும் தானே, 2 நாளைக்கு ஒரு செலவு வரும்ல, அதை மெஷர் பண்ணுறாங்க. டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுச்சுல. Now we are using what, modified mixed reference period. ஸோ சிம்பிளாக என்ன அர்த்தம், அதாவது நான் வந்து வருஷம் ஃபுல்லாகவே இந்த பொருளுக்கு ஒரே மாதிரி தான் செலவு பண்ணுவேன் அப்படின்னு ஒரு முடிவு ஒரு விஷயம் இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ண தேவையில்ல, ஒவ்வொரு நாளும் என்ன செலவு பண்ணி கேட்க தேவையில்ல. கரெக்டாக. ஆனால் சில பொருளுக்கு நீங்கள் டெய்லியும் செலவு வந்து வித்தியாசம் அதிகமாகிட்டே இருக்கும், கம்மியாகிட்டு இருக்கும். அந்த பொருள் என்ன பண்ணணும், டெய்லி கேட்கணும்ல. அந்த மாடிஃபைடு இங்கே பண்ணுறாங்க. புரிஞ்சா? எக்ஸாம்பிள், நீங்கள் ட்ரெஸ் எடுக்க போகிறீங்க. ஓகே, ட்ரெஸ் எடுக்கிறது எப்போ எடுப்பீங்க, டெய்லியும் எடுப்பீங்க. ஏதோ ஒரு மாதத்தில் ஏதோ ஒரு நாள் எடுப்பீங்க. அப்போ அந்த மாதத்தில் அந்த கடைசி 7 days என்ன செலவு தெரிஞ்சுக்கிறது. அப்போ என்ன ஆகும், இன்னும் அக்யூரேசி அதிகமாகுது இல்லை, ஒவ்வொரு பொருளும் ரெஃபரன்ஸ் அதிகமாகுது இல்லை. எக்ஸாம்பிள், எஜுகேஷனுக்கு 6 மாதத்துக்கு ஒரு ஃபீஸ் கட்டுவீங்க. கரெக்டாக. அப்போ 6 மாதத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணிங்கன்னு கேட்டால் கேட்குறது லாஜிக்கு. போன மாதம் என்ன செலவு பண்ணிங்கன்றதுக்கு இன்னும் லாஜிக் கிடையாதுல்ல, அது சொல்கிறாங்க. அப்போ அந்தந்த பேஸ்கெட் ஆஃப் குட்ஸுக்கு என்னென்ன காலம் அனுபவோ அதுக்கேற்ற ரெஃபரன்ஸ் பீரியட் வச்சுக்கோ அப்படின்னு கேல்குலேட் பண்ணுறது இப்போது. இதெல்லாம் ரீசெண்ட் அப்டேட் இது போட்டிருக்காங்க. பேஸ் இயரை மாற்றினது ஒரு அப்டேட்டு. அதேமாதிரி பேஸ்கெட் ஆஃப் ஐட்டம்ஸ் அதோட வெயிட்டேஜை எப்படி மெஷர் பண்ணுறது, யூஸிங் தி மாடிஃபைட் மிக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் பீரியட்
அதை வச்சு பண்ணுறது. கரெக்டாக? டிசம்பர் மாதம் எந்த பொருளோட வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும்? ட்ரெஸ்ஸோட பொருள் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும். மழை காலத்தில் எதோட வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும்? ஜூன் மாதத்தில் எதோட வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும்? எஜுகேஷன் ஃபீஸ் கட்டுவாங்க, அப்போ வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும். அப்போ அந்தந்த டைமில் வெயிட்டேஜ் மாறும் அப்படின்னு ரெஃபரன்ஸ் பண்ணி முடிவு பண்ணுறது இது. இங்கே போட்டுருக்கு பாருங்கள். அதனால் பெனிஃபிட்ஸ் என்ன? இப்போ இந்த மாடிஃபைட் மிக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் பீரியட்னால பெனிஃபிட்ஸ் என்ன போட்டுருக்கு பாருங்கள். The new method is more consistent with the international practice of shorter reference period for most of the food items and longer reference period for the items of infrequent consumption purchase. கரெக்டாக? நம்ம சாப்பாடு என்ன ஆகிட்டே இருக்கும், ஒவ்வொரு நாளும் மாறிட்டே இருக்கும். அப்போது சாப்பாடு ஐட்டத்துக்கு ஷார்ட்டர் ரெஃபரன்ஸ் வைங்க, 7 நாள் வைங்க, 5 நாள் வைங்க. ஓகே. எதெல்லாம் வந்து ஃப்ரீக்வெண்ட் கிடையாதோ, இன்ஃப்ரீக்வெண்ட்டோ, அடிக்கடி வாங்க மாட்டிங்களோ, அதுக்கு லாங்கர் ரெஃபரன்ஸ் பீரியட் வைங்க. இதுதான் இன்டர்நேஷ்னலாக ஃபாலோ பண்ணுறாங்க. எது அடிக்கடி செலவு பண்ணுறீங்களோ, எக்ஸாம்பிள் ஃபுட் ஐட்டம்ஸ், அதுக்கு ரெஃபரன்ஸ் பீரியடை ரொம்ப ஷார்ட்டாக வைங்க. எது வந்து அடிக்கடி செலவு பண்ண மாட்டிங்களோ, இன்ஃப்ரீக்வெண்ட் கன்சப்ஷனோ, இன்ஃப்ரீக்வெண்ட் பர்ச்சேஸோ, அதுக்கு ரெஃபரன்ஸ் பீரியட் லாங்கராக வைங்க. இதை போட்டு பாருங்கள். இன்னும் ஒரு பாயிண்ட் சொல்ல நினச்சேன், ரெக்கார்ட் ஆகுதா? ஓகே. அதாவது உங்களுக்கு சிபிஐ இன்ஃப்ளேஷன் எப்படி மெஷர் பண்ண தெரியும்ல? சிபிஐ எப்படி மெஷர் பண்ணணும்? சிபிஐ அர்த்தம் ப்ரைஸ் இண்டெக்ஸ், கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் எப்படி மெஷர் பண்ணணும்? அதாவது இந்த வருஷம் கரண்ட் இயர் என்ன செலவோ அதுக்கும் ப்ரீவியஸ் இயருக்கு என்ன டிஃப்ரென்ஸோ அதெல்லாம் பார்க்கணும். சொல்கிற புரியுதா? கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸையோ ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸையும் மெஷர் பண்ண என்ன பண்ணுவோம்? கரண்ட் இயரில் என்ன செலவோ அதையும் பேஸ் இயர் என்ன செலவோ பார்த்துருவோம், டிஃப்ரென்ஸ் பார்த்துருவோம். இன்ஃப்ளேஷன் என்ன பண்ணுவோம்? கரண்ட் இயரில் என்ன செலவோ ப்ரீவியஸ் இயர் லாஸ்ட் இயர் என்ன செலவோ டிஃப்ரென்ஸ் பார்த்துருவோம். அது இன்ஃப்ளேஷன். புரிச்சா? எவ்வளோ படித்தது? ஓகே. இப்போது சிபிஐ இன்ஃப்ளேஷன் பார்க்கணும். எப்படி பார்ப்போம்? ஒரே வார்த்தை. இப்போ சிபிஐ தனியாக பார்க்க தெரியும் நமக்கு. ப்ரைஸ், அதாவது சிபிஐ கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். ப்ரைஸ் இண்டெக்ஸ் பார்க்க நமக்கு தெரியும், கரண்ட் இயர் அண்டு பேஸ் இயர். இன்ஃப்ளேஷன் தெரியும் நமக்கு, கரண்ட் இயர் அண்டு ப்ரீவியஸ் இயர். ஒரே வார்த்தை கொடுத்துட்டாங்க, சிபிஐ இன்ஃப்ளேஷன். இதில் மெஷர் பண்ணுறது 2 வார்த்தையும் வருது. கரெக்டாக? சிபிஐயும் வருது, இன்ஃப்ளேஷனும் வருது. அப்போ ரெண்டுமே பண்ணணும். கரெக்டாக? இன்ஃப்ளேஷனை ப்ரீவியஸ் இயரையும் பார்க்கணும், சிபிஐனா பேஸ் இயரையும் பார்க்கணும். அப்போ என்ன பண்ணணுன்னா, இப்போ எக்ஸாம்பிள் 2020க்கு நீங்கள் வந்து சிபிஐ இன்ஃப்ளேஷன் பார்க்கணும் முடிவு பண்ணிட்டீங்க வச்சுக்கலாம். என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு பேஸ் இயர் ரெடி பண்ணணும். பேஸ் இயர் வந்து 2012 பேஸ் இயரில் ஏதாவது ஒரு பொருள் சொல்லலாம். என்ன பொருள் சொல்லலாம்? ஹெல்த்துக்கு சொல்லலாம். ஹெல்த்துக்கான சில பேஸ் இயரில் என்ன வச்சுக்கலாம்? அதை 100 வச்சுக்கணும். 100. ஓகே. 2020 செலவு என்ன? 150 வச்சுக்கலாம். ஓகே. அப்போ அந்த சிபிஐ இன்ஃப்ளேஷன்ற வார்த்தையில் சிபிஐக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா பேஸ் இயர் இருக்குது, கரண்ட் இயர் இருக்குது. இன்ஃப்ளேஷன் என்ன பண்ணணும்? ப்ரீவியஸ் இயர் தெரியணும். கரெக்டாக? அப்போ என்ன பண்ணணும்? 2019 என்ன விலைவாசின்னு பார்க்கணும். என்ன விலைவாசி? 140 வச்சுக்கலாம். ஓகே. அடுத்து என்ன பண்ணோன்னா, இந்த 2019 140 போட்டோமா, இது அந்த வருஷத்தோட விலைவாசி தானே. இப்போது இதையும் கம்பேர் பண்ணுறோம். நமக்கு என்ன கிடைக்கும்? சொல்கிறது புரியுதா? 2019 ப்ரைஸ் இண்டெக்ஸையும் 2012 பேஸோட ப்ரைஸ் இண்டெக்ஸ் கம்பேர் பண்ணுறோம். டிஃப்ரென்ஸ் என்னது? 40. டிஃப்ரென்ஸ் நான் எங்கே போடலாம்? இங்கே போட்டுக்கிறேன் 40. ஓகே. அடுத்து நம்ம எந்த வருஷம் கால்குலேட் பண்ண, எந்த வருஷம் நம்ம சிபிஐ இன்ஃப்ளேஷன் கால்குலேட் பண்ண போகிறோம்? 2020. இது 150. ஓகே. 150க்கும் 100க்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். சொல்கிறது புரியுதா? எஸ். இங்கே ஃபஸ்ட் என்ன பார்த்தோம்? இதையும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்ல, அதே மாதிரி இப்போ 150க்கும் 100க்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். டிஃப்ரென்ஸ் என்ன வருது? 50 வருதா? இந்த 50 எழுதிங்க. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? அதாவது இந்த இயருக்கும் பேஸ் இயருக்கும் டிஃப்ரென்ஸ் எழுதியிருக்கும், போன இயருக்கும் பேஸை டிஃப்ரென்ஸ் எழுதிட்டோம். கரெக்டாக? இப்போது இந்த ஃபார்முலாவில் சிபிஐ ஒர்க் முடிச்சாச்சு.
ஆனால் சிபிஐனாலே நம்ம எதை கம்பேர் பண்ணுவோம், பேஸ் இயர் கம்பேர் பண்ணுவோம். அப்போ லாஸ்ட் இயரோட பேஸ் இயர் கம்பேர் பண்ணி வேல்யூ போட்டாச்சு, இந்த இயரோட பேஸ் இயர் கம்பேர் பண்ணி வேல்யூ போட்டாச்சு. கரெக்டாக? அடுத்து பண்ணது என்ன, இன்ஃப்ளேஷன் கால்குலேட் பண்ணணும். இன்ஃப்ளேஷன் கால்குலேட் பண்ணணும், லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். எவ்வளோ, 10. அப்போ 10%. அப்போ 10 என்ன அதுக்கு 10 அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கணும். புரிஞ்சா? வழக்கம் போல் தான் என்ன பண்ணியிருக்கோம். ஸோ வழக்கம் போல் தான் என்ன பண்ணியிருக்கோம், இந்த இயருக்கும் லாஸ்ட் இயருக்கும் தான் டிஃப்ரென்ஸ் பார்த்துருக்கோம். அதான் இன்ஃப்ளேஷன் கேல்குலேஷன். 50-40 டிஃப்ரென்ஸ் 10 அதிகமாக இருக்குது. ஆனால் அதை கேல்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2019ஓட ரேட் எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிங்க. பேஸ் இயரை வச்சு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க. 2020ஓட செலவை பேஸ் இயரை வச்சு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க. வந்திருக்கா? அதுக்கப்புறம் 2 டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சா அதனால் அது சிபிஐ இன்ஃப்ளேஷன். கரெக்டாக? லாஜிக் புரியுதா? ஸோ அப்போ சிபிஐ இன்ஃப்ளேஷன் கேல்குலேட் பண்ணுங்கள் அப்படி சொன்னாங்கன்னா என்ன பண்ணணும், சிபிஐ இந்த வருஷத்துக்கும் பேஸ் இயருக்கும் டிஃப்ரென்ஸ், அப்போ இன்ஃப்ளேஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ போன வருஷத்துக்கும் கண்டுபிடிக்கணும். அப்போ போன வருஷத்துக்கும் பேஸ் இருக்கிற டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிட்டு இந்த இயரோட சிபிஐயும் போன இயரோட சிபிஐ டிஃப்ரென்ஸையும் கண்டுபிடிச்சா முடிஞ்சு போச்சு. கரெக்டாக சொல்கிற புரிஞ்சிச்சா? ஸோ ஒரே ஒரு செகண்ட் இருங்க. ஸோ அப்போது சிபிஐ இன்ஃப்ளேஷன் கண்டுபிடிக்கணுன்னா முதல்ல என்ன பண்ணணும், எந்த வருஷம் 2020 கண்டுபிடிக்கணுன்னா ஃபஸ்ட்டு 2020ஓட சிபிஐ கண்டுபிடிங்க, 2019ஓட சிபிஐ கண்டுபிடிங்க. சிபிஐ கண்டுபிடிப்பீங்க, பேஸ் இயரோட கம்பேர் பண்ணி கண்டுபிடிச்சிடுங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா? அதுக்கப்புறம் இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் பாருங்கள், இன்ஃப்ளேஷனை கண்டுபிடிங்க. முடிஞ்சு போச்சு. ஓகே.